கிறிஸ்துக்குள் அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மீண்டுமாக நம்ம இயேசு கிறிஸ்துவோடைய அந்த நாளுக்குள் செல்வதற்கு முன்பதாக அநேக விதத்தில் அநேக கோணத்தின் வாயிலாக நாம் அவரை பற்றியும் அவரிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளுகிற அநேக விதமான பாடங்களை நாம் தியானித்து கொண்டு தான் வந்திருக்கிறோம். அந்த வகையில் இன்றைய தினத்தில் கூட நம்ம கிறிஸ்துவை குறித்து படிக்க போகிறோம். ஆனால் சற்று வித்தியாசமான கோணம், கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அதிலிருந்து நம்ம கிறிஸ்துவையும் நமக்குரிய பாடம் என்ன, நம்முடைய அழைப்பு என்ன, எதற்காக நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம், நம்முடைய அழைப்பு எப்போ தொடங்குது, அந்த அழைக்கப்பட்ட அந்த நிலைமை தொடங்கின பின்பு நம்ம எவ்வாறாக நம்ம கிறிஸ்துவை நோக்கி நாம் பயணமாக போகிறோம் அப்படின்ற ஒரு பாடத்தை நம்ம பார்க்கணும்னா, பவுல் சொன்ன இந்த ஒரு தலைப்பை நாம் நிச்சயமாக படிக்கணும். இப்போ பவுல் பேசின ஒரு கருத்து தான் எதுனா அடிமைகள் அப்படின்னு பேசியிருக்கார். அதை முதல் நம்ம வாசிக்கணும்னா அந்த வசனத்தை வாசிச்சுட்டு உள்ள போனாதான் அதுக்குள்ள இருக்கிற ஆழமான கருத்து நம்மளால கொஞ்சம் புரிஞ்சு கொள்ள முடியும். வசனத்தை நம்ம முதல் வாசிக்கலாம். ரோமர் 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகள் ஆனதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன், முடிவோ நித்திய ஜீவன். இப்போ ஒரு விஷயத்த சொல்றாரு. ஆனா என்ன சொல்றாருன்னா, நம்ம ஏற்கனவே அடிமைகளா இருந்துமா, இப்ப என்ன ஆயிருக்கிறோம் அப்படின்றாரு, விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு பேசுறாரு. ஆனா இந்த வசனத்துக்கான ஒரு முழு புரிதலுக்குள்ள வரணும்னா, அன்னைக்கு பவுல் இதை யாருக்கு எழுதுறாருன்னா ரோமர்களுக்கு எழுதுறாரு. ரோமர்களுக்கு இது இந்த வார்த்தை, அதாவது ரோமர்களுக்கு எழுதும்போது ரோமாபுரியில இருக்கிற கிறிஸ்தவர்களுக்கு அடிமைகள் என்ற வார்த்தை அவங்களுடைய பாணியில நல்லாவே புரியும். நமக்கு அடிமைகள் அப்படின்னு சொல்லிட்டா ஏதோ ஒன்று சரி அடிமைகள் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா அவர்களுடைய காலகட்டத்தில், ஏன்னா இது குறிப்பா யாருக்கு தான் எழுதுறாரு, ரோமாபுரியில இருக்கிற கிறிஸ்தவர்களுக்கு எழுதுறாரு. அப்ப அவங்களுக்கு என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா, அடிமைகள்ன்ற வார்த்தைக்கு பின்னாடி இருக்கிற ஒரு பாரம், அந்த வார்த்தையுடைய ஒரு ஆழம் என்னன்னு சொல்லி புரிஞ்சுக்குவாங்க. ஆனா அதை பார்க்கணும்னா பவுல் சுலபமா எழுதி போயிருக்கலாம். அதாவது அடிமைகள்னு சொல்லாம உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கு, நீங்க கிறிஸ்துவிடத்தினால வந்திருக்கிறீங்க அப்படிலாம் சொல்லியிருக்கலாம். ஆனா மாறாக அவர் என்ன பேசுறாருன்னு பார்த்தீங்கன்னா, அடிமைகள்னா ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனால் அடிமைப்படுத்தப்பட்டதுதான் அடிமைகள். இதுதான் அடிமைகளுடைய ஒரு முக்கியமான ஒரு புரிதல். இதை என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க இப்ப அடிமைகளா இருந்தீங்க, ஆனா என்ன ஆயிட்டீங்க, விடுதலை ஆக்கப்பட்டீங்க. சரி, அப்ப கேள்வி, நம்ம எதுல அடிமைகளா இருந்தோம்? அல்லது அன்னைக்கு பவுல் எழுதும் போது அவங்க எதுல அடிமைகளா இருந்தாங்கோ, எதற்கு அடிமைகளா இருந்தாங்கோ, எவ்வளவு காலத்துக்கு அடிமைகளா இருந்தாங்கோ, எப்படி விடுதலை ஆக்கப்பட்டாங்கோ அப்படின்ற ஒரு குறிப்பு அவர் கொடுக்கறதே இல்லை. சரி, எதுல இருந்து விடுதலை, எதர் மூலியமா விடுதலை, எதற்கு அந்த விடுதலை அப்படின்லாம் எதுவுமே சொல்லல. ஆனா ஒரே ஒரு விஷயத்த மட்டும் என்ன சொல்லிட்டாருன்னா, நீங்க அடிமையா இருந்தீங்க, இப்ப என்ன ஆயிட்டீங்க, நீங்க விடுதலை ஆயிட்டீங்க. அதோடைய முழு பாரத்தை நம்ம பார்க்கணும்னா இப்ப இந்த அடிமைகள்ன்ற வார்த்தைக்குள்ள நம்ம போனோம். இன்னைக்கு பார்க்க போற முழு பாடமே இந்த ஒரு வார்த்தை தான். இந்த ஒரு வார்த்தைக்குள்ள தேவன் வைத்த ஆழமான சத்தியத்தை குறித்து நம்ம பார்க்க போறோம். சரி, அடிமைகள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய காலகட்டத்தில் எப்படி இருந்ததுன்னா, அவங்க வாழ்ந்துன்னு இருந்த எல்லா இடத்துலயும் அடிமைகள் இருந்தது. அடிமைகளுக்கு சட்டத்தை போட்டு அடிமைகள் வைத்துன்னு இருந்தது தான் ரோம உலகம். இப்போ நம்ம இந்த அடிமைகள்ன்ற இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கணும்னா ரோம உலகத்துக்குள்ள போனோம். அவங்களுடைய கண் பார்வையில அடிமைகள்னா எப்படி இருந்தார்கள் அதை முதல் நம்ம பார்க்கணும். அப்போ இந்த அடிமைகளை அவங்க நடத்தலான்னு சொல்லி ஒரு சட்டத்தை போட்டு சட்டமாக்கி அடிமைகளை வாங்குவதற்கும் விற்கிறதுக்கும் ரோமாபுரி காலகட்டத்தில் என்ன இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, சட்டமே இருந்தது. அவங்களுடைய எஜமானனுக்கு என்ன சித்தமோ அந்த அடிமை என்ன பண்ணலான்னா அவங்க அப்படி பண்ணலாம். அதுக்கு ஆங்கிலத்தில் சொல்லணும்னா இது என்னுடைய ப்ராப்பர்ட்டின்னு வாங்க. ப்ராப்பர்ட்டினா இந்த அடிமை என்னுடைய சொத்து. அதாவது என் சொத்துனா எனக்கு இஷ்டமானதை நான் என்ன பண்ணலாம், நான் செய்யலாம். அடிமைக்கு என்று எந்த உரிமையும் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கலாங்க. ஒரு அடிமைன்னு ஒரு மனுஷனுக்கு, ஒரு மனுஷன் அடிமை ஆயிட்டானா அந்த அடிமை ஆக்கப்பட்ட மனிதனுக்கு என்று எந்த உரிமையும் இல்லை. நான் சொல்றது புரியுதுங்களா? உரிமைனா என்ன? தூங்குறது ஒரு உரிமையா? தூங்குறது உரிமையா? ஆமா தானங்க, நம்மளுக்கு இருக்கிற ஒரு உரிமை. சாப்பிட்றது உரிமைதான். துணியை போட்டுக்கொள்வது அது நம்மளுக்கு இருக்கிற ரைட்ஸ், நம்மளுடைய உரிமைகள். நிறைய பேர் சொல்லுவாங்க இது என்னுடைய ரைட், எனக்கு என்ன வேணும் நான் பண்றேன்ட்டு. ஆனா ஒரு தடவை அடிமை ஆயிட்டாங்கன்னா அவங்க எதை இழந்துடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா,
அவங்களுடைய மனித உரிமைகளை அவங்க எழுந்துருவாங்க. அவங்க இது மேல எதுவுமே பண்ண முடியாது. ஒருவேளை அந்த எஜமானன் நீ சாப்பிடவே கூடாதுன்னு சொன்னா அந்த அடிமை போய் சாப்பிட முடியுமா? முடியாதுங்க. சொல்லுவா முடியுமா இது என்னுடைய உரிமைன்னு? ஏன்னா அடிமை ஆயிட்டாலே என்ன எழுந்துடுறாங்க, உரிமையை எழுந்துறாங்க. அப்ப அவங்களுக்குன்ட்டு என்ன இருக்காதுன்னா ஒரு உரிமையே இருக்காது. இன்னைக்கு நிறைய பேர் இந்த மனித உரிமைகள், ஹியூமன் ரைட்ஸ் எல்லாம் வச்சு பேசுறாங்க. ஆனா அவங்களுக்குன்ட்டு அந்த எந்த விதமான தகுதியும் எந்த விதமான உரிமையும் இல்லை. அவங்க முழுக்க முழுக்க யாரை சார்ந்து இருக்குவாங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த அடிமை ஆக்கப்பட்டார் பாருங்க, அடிமைத்தனத்துல ஒருத்தர் வச்சா இருப்பாங்க, அந்த எஜமானனை சார்ந்துதான் இந்த அடிமை இருக்கணும். இப்போ இந்த பலமான ஒரு வார்த்தையை தான் பவுல் என்ன பண்றாருன்னா ரோமாபுரியில இருக்கிறவர்களுக்கு எழுதுறார். ஆனா அவர் என்ன சொல்லும்போது, நீங்கள் அடிமையிலிருந்து நீங்க விடுதலை ஆயிட்டீங்க, அடிமையா இருந்தீங்க. எதுக்கு அடிமையா இருந்தீங்கன்னாரு? பாவத்துக்கு. சரி, பாவத்துக்கு அடிமையா இருந்துட்டீங்க, இப்போ தேவனுக்கு என்ன ஆக்கப்பட்டீர்கள்னாரு. அந்த வசனத்தை அப்படி சொல்லவே இல்லையே. சரி பார்க்கலாம். அவர் ஒரு விஷயத்த ஒரு ஆழமான கருத்தை சொல்லின்னு வருவார். ஏன் இந்த மாதிரி ஒரு அடிமைன்ற ஒரு பிக்சர், ஒரு உதாரணத்தை எடுத்து ரோமர்கள் மத்தியில வைத்தாங்கன்னா, அந்த ரோமாபுரிய கட்டுறதுக்கு மிகவும் அதிகமாக வேலை செய்தவர்கள் யாருன்னா அடிமைகள் தான். ரோம உலகத்துக்குள்ள போய் பார்த்தா அடிமைகள் இல்லாத இடமே இருக்காதுங்க. ஒரு அரசாங்கத்துல அட்மினிஸ்ட்ரேஷன், அரசாங்கத்துல போனா அரசாங்கத்துக்கிட்டே யார் இருக்குவாங்கன்னா அடிமைகள் இருக்குவாங்க. ஒரு வீட்டுக்குள்ள போனா வீட்டுல வேலை செய்கிறவர்கள் அடிமையா இருக்குவாங்க. இந்த குவாரி அப்பெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ரோமர்கள் பெரிய பெரிய அரண்மனைகளையும் ஏரோதெல்லாம் கட்டி வச்சா பாருங்க. இந்த பெரிய ஆலயம், அந்த ஆலயம் கிறிஸ்துக்கு பின்னாடி கூட கட்டினே இருந்தாங்களாம். அவ்வளோ வருஷ காலமா அந்த ஆலயத்தை கட்டினே இருக்காங்க. அதுக்கெல்லாம் லைம் ஸ்டோன் ஒடிச்சு எடுத்துன்னு வரணும் குவாரியிலேருந்து. அதுக்கெல்லாம் இவங்க யாரை பயன்படுத்துனாங்கன்னா வேலைக்காரர்கள் இல்லை, அடிமைகளை தான் பயன்படுத்தினாங்க. ரோம உலகத்துல எங்க போனாலும் நடந்து போனா கூட யாரை பார்க்க முடியும்னு பார்த்தீங்கன்னா அடிமைகளை நம்ம பார்க்க முடியும். அப்போ ரோமர்களுக்கு அடிமைகளை குறித்து சொன்னா அவங்களுக்கு எது நல்லா புரிஞ்சுக்கலாம், எது நல்லா தெரிஞ்சுக்கலாங்க? அடிமைகள்லாம் என்னன்னு புரிஞ்சுக்குவாங்க. ஏன்னா அவங்க நடைமுறை வாழ்க்கையில யாரை பார்த்து கொண்டு இருக்கிறாங்க? அடிமைகளை தான் பார்த்துன்னு இருக்கிறாங்க. இந்த ரோமனுடைய சென்சஸ் எடுத்து பார்த்தா 20% அடிமைகள் தான் இருந்தாங்களாம். அதுல அதிகமா யார் வாழ்ந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிளிபியன்ஸ் அப்படின்வாங்க. அவங்க யாருன்னா அவங்க நிலத்தை வாங்கலாம், ஃப்ரீமேன் மாதிரி, அவங்களுக்கு என்ன வேணா அது பண்ணலாம். அடுத்து அவங்க கூட்டத்திலே பெட்ரிஷியன்ஸ் இன்னொரு குரூப் இருந்தாங்க. அவங்க யாருன்னா அது ஆங்கிலத்தில் அரிஸ்டோக்ராட்டிக் கிளாஸ்னுவாங்க, அதாவது ரொம்ப ரொம்ப வசதி உள்ளவர்கள் இப்படி இருந்தாங்க ரோமர்கள். ஆனா அதுல 20% யாரு தான் இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா அடிமைகள், ஸ்லேவ்ஸ். அப்போ இது குறைவான எண்ணிக்கையா? இல்லைங்க, ரொம்ப பெரிய எண்ணிக்கை. ஒரு மனுஷன் எப்படி அடிமைத்தனத்துக்குள்ள போயிடுவாங்கன்னா, ராஜ்யத்துக்கு ராஜ்யம் சண்டை நடக்கும். ரோமர்கள் அடிக்கடி வேற ராஜ்யத்துல சண்டை போடுவாங்க. அங்க சண்டை போட்டு கைதிகளாய் பிடித்து கொண்டு வருகிறவர்கள் அடிமைத்தனத்துக்குள்ள போயிடுவாங்க. அவங்களுக்கு யாராவது பிள்ளைகள் பிறந்தாங்கன்னா பிறந்த நாள் முதல் அந்த எஜமானனுக்கு அடிமை. பாருங்க, அந்த அடிமை குடும்பத்துல பிறந்தது அவங்களுடைய தவறே இல்லை. ஆனா அவங்க என்ன ஆயிடுவாங்க? அடிமை ஆயிடுவாங்க. அந்த அடிமை எதுவுமே தனக்குன்னு வாங்க முடியாது. உண்மையை சொல்ல போனா அவங்க திருமணத்தை கூட சட்டத்தின் பிரகாரம் லீகலா பண்ணவே முடியாது. இதுதான் அடிமையுடைய ஒரு வாழ்க்கை. இது நல்ல வாழ்க்கையா? ரொம்ப மோசமா இருந்துச்சு. சில பேருக்கு காசே இல்லை, கடன் பிரச்சனையில மாட்டின்னு இருக்கிறாங்க. கடைசி கட்டத்துல தங்களே என்ன பண்ணிக்குவாங்கன்னா வித்துருவாங்க. நான் அடிமைத்தனத்துக்குள்ள போறேன்னு வித்துட்டு அது மூலியமா என்னுடைய கடத்துல இருந்து என்ன விடுதலை பண்ணி விடுன்னு கூட சில பேர் என்ன வராங்கன்னா அடிமைக்குள்ள போயிடுவாங்க. சில பேரை பிடிச்சின்னு போய் கிட்னாப், அவங்கள கடத்தின்னு போய் அவங்கள கூட என்ன பண்ணுவாங்கன்னா அடிமைத்தனத்துக்கு வித்துருவாங்க. இந்த அடிமை எது வரைக்கும் இருக்கும்னா கடைசி வரைக்கும், சாகுற வரைக்கும் அந்த மனிதன் எப்படிதான் இருக்கணும்? அடிமையா தான் இருக்கணும். அவங்களுடைய வேலைலாம் ரொம்ப கடுமையா இருக்கும். அவங்களுக்கு எந்த விதமான மன்னிப்பெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்க. எது வரைக்கும் வேலை வாங்குவாங்கன்னா அவங்களுடைய எந்திரிச்சு நிக்க கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இனி எந்திரிச்சு என்னால வேலை செய்ய முடியாத தருணம் வரைக்கும் வேலை வாங்குவாங்க. அந்த மாதிரி ஒரு மனுஷனுக்கு நிலைமை வந்துருச்சுன்னா, இனி என்னால வேலை செய்ய முடியாதுன்னா அந்த மனுஷனை சாகடிச்சிடுவாங்க. ஏன்னா உன்னை வச்சு நான் சாப்பாடு போடுறத காட்டிலும் நான் என்ன பண்ணுவேன், அந்த சாப்பாடை வேற அடிமைக்கு கொடுத்துருவேன்.
நீ செத்துப்போன்னு சொல்லி அந்த மனுஷனை சாகடிச்சிட்டு இன்னொரு அடிமையை வாங்கிட்டு வேலைக்கு அனுப்புவாங்க. இப்படிதான் ஒரு அடிமை நடுத்தப்பட்ட ஒரு விதம். அப்போ ரோம உலகத்துல இந்த அடிமைகளை குறித்து சொல்லும் போது நல்லா அந்த ரோமாபுரியில இருந்த கிறிஸ்தவர்களுக்கு ஒரு அடிமை எப்படி சமுதாயத்தினாலையும் அரசாங்கத்தினாலையும் அதிகார வர்க்கத்தினாலையும் நடுத்தப்படுகிறார்கள் என்று நல்லாவே தெரியும். அப்போ இந்த சிந்தனையோட தான் பவுல் என்ன பண்றாரு, அவங்களுக்கு இந்த அடிமை அப்படின்ற அந்த வார்த்தையை பயன்படுத்தி பேசுறாரு. இன்னும் அவங்களுடைய சில அடிமைகளுக்கெல்லாம் நெத்திலே போட்டிருக்குவாங்களாம், டாட்டூ போட்டுருவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, இவங்க எங்கேயாவது வெளியே போயிட்டாங்கன்னா பார்க்குறவங்களுக்கு என்ன தெரியும்னா, இந்த மனுஷன் யாரு, நான் ஒரு அடிமைன்னு போட்டுருவாங்களா நெத்தி மேல. இப்படியெல்லாம் நம்மளுக்கு போட்டா எப்படி இருக்கும், நான் ஒரு அடிமைன்னு போட்டு அப்படியே விட்டுருவாங்களாம். அவங்க கழுத்துல இந்த மாதிரி சங்கிலி போடப்பட்டிருக்கோம். இதை குறித்து நான் பின்னாடி சொல்றேன். இந்த மாதிரி பவுலுடைய காலகட்டத்தில் இருக்கும்போது பவுல் ஏன்னா அவர் ஒரு ரோமன் சிட்டிசன், ரோமாபுரியுடைய குடியுரிமை பெற்றுக்கொண்டிருந்தவர். அப்போ அவருக்கு என்ன நல்லா தெரியும்னா, என்னுடைய அரசாங்கத்துல அடிமைகள் எப்படி நடுத்தப்படுறாங்கன்ட்டு. பவுலுக்கு ஒரு நெருங்கிய எப்படி சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, மகனை போல ஒரு அடிமை இருந்தார். கரெக்ட், ஒனேசிமோ. இவரை ஆவிக்குரிய மகன் அப்படின்னு சொல்லி பவுல் பேசியிருக்குவார். இந்த சம்பவம் என்ன நடக்குதுன்னா, இந்த சம்பவத்துக்குள்ள போல, ஆனா இந்த ஒனேசிமோ பத்தி தனியாவே படிக்கலாம். இவர் பிலோமோன் கிட்ட அடிமையா வேலை செய்யறாரு, அடிமையா இருக்கிறார், வேலையெல்லாம் செய்யல, அடிமையா இருக்கிறாரு. ஏதோ ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனை என்னன்ட்டு பவுல் பின்னாடி விவரிக்குவார். காசு பிரச்சனை இன்னும் நடந்திருக்குதுங்க. இந்த அடிமை அதாவது ஒனேசிமோ செய்யற வேலையில ஏதோ ஒரு நஷ்டமோ இல்ல காசு ஏதோ ஒன்று ஆயிருக்கு. அதனால பவுல் என்ன சொல்றாருன்னா, இவர் பவுலுக்கிட்ட ஓடி போயிட்டு இருக்குவாரு. பவுல் சிறையில் இருக்குவார், ஜெயில. அப்படி இருக்கும் போது ஒனேசிமோ ஏதோ ஒரு வகையில பவுலுக்கு உதவி செஞ்சு நண்பன் ஆயிட்டு இருக்குவாங்க ரெண்டு பேருமே. இப்ப பவுலுக்கு ரொம்ப ஆசை, என்ன ஆசைனா, இந்த ஒனேசிமோவை நானே கூடவே வச்சுக்கிற வேலைக்குன்னு. ஆனா அவருக்கு இன்னொரு பக்கம் என்னன்னா, இந்த மனுஷன் என்னுடையவன் அல்ல, ஏன்னா இவர் யாருக்கும் சொத்தா இருக்கிறாரு. அப்ப நான் இந்த மனுஷனை எனக்கு எடுத்துக்கின்னு நான் வேலை வாங்கினேன்னா நான் பிறனுடையதை இச்சிக்கிறதும் திருடுறதுக்கு சமம். அதனால என்ன பண்ணுவார்னா, ஒரு நிருபத்தை எழுதி அவருடைய எஜமானனாகிய பிலோமோனுக்கு அனுப்புவார். இந்த மாதிரி ஒனேசிமோ வந்திருக்கிறாரு, அதுல ஏதாவது அந்த பண பிரச்சனை இருந்தா என்னுடைய கணக்குல சேர்த்துக்கோ, நான் கொடுக்கறதுக்கு காசு. ஆனா ஒனேசிமோ நீ என்ன பண்ணாதனா, அடிமை போல் நடுத்தாத. இப்போ அடிமையை தாண்டி அந்த மனுஷன் என்னவா மாறிட்டு இருக்கிறார்னா, உனக்கும் எனக்கும் ஒரு சகோதரனா மாறி இருக்கிறான்னு சொல்லி ஒரு நிருபத்தை எழுதி கொடுக்குவார். அதுதான் நம்மளுக்கு இருக்கிற பிலோமோன் சொல்லப்பட்ட அந்த ஒரு ரொம்ப சின்ன நிருபம். சில வசனங்களை மட்டும் வாசிக்கலாம் பாருங்க. அதுல 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் என்னவென்றால், கட்டப்பட்டிருக்கையில் நான் பெற்ற என் மகனாகிய ஓனேசிமுக்காக உம்மை மன்றாடுகிறேன். இன்னான் மன்றாடுறாரா? அடுத்து அப்படி தொடர்ந்து வாசிங்க. முன்னே அவன் உமக்கு பிரயோஜனம் இல்லாதவன், இப்போதோ உமக்கும் எனக்கும் பிரயோஜனம் உள்ளவன். ஒனேசிமோ எப்படித்தான் இருந்திருக்கிறாரு, பிரயோஜனமே இல்லாம இருந்திருக்கிறாரு. ஏன் அப்படி சொல்றாரு? அடிமைகள் பிரயோஜனம் இல்லாதவர்கள் அப்படிதான் கருதுனாங்க. அடிமைகள்லாம் தலைமையில தூக்கி வச்சு யாரும் கொண்டாட மாட்டாங்க. ஆனா எனக்கு இப்ப என்ன ஆயிட்டாரு, பிரயோஜனம் ஆயிட்டாரு. ஏன்னா இந்த பிலோமோனுடைய வீட்டுல ஒரு சபை கூடுதல் கூட நடந்திருக்குதுங்க. அப்படிதான் பவுலுக்கும் பிலோமோனுக்கும் ஒரு நட்பும் சகோதரத்துவமும் உண்டாயிருக்கு. அப்படியே தொடர்ந்து வாசிக்கலாம். அதுலயே அவனை நான் உம்மிடத்திற்கு அனுப்புகிறேன், என் உள்ளம் போலிருக்கிற அவனை நீர் ஏற்றுக்கொள்ளும். அப்ப சொல்றாரு, உன்கிட்ட நான் அனுப்புறேன், அவர் எனக்கு எப்படி இருக்கிறாரா, உள்ளம் போல இருக்கிறார், நீ அவரை ஏத்துக்கோ, உனக்காகவும் கூட நான் என்ன பண்ற, ஜெபம் பண்றேன்னு சொல்லிட்டு இப்ப யாருக்கிட்ட அனுப்பிச்சு வைக்கிறாரு? ஒனேசிமுவை யார்கிட்ட அனுப்புறாரு? யார்கிட்ட அனுப்புறாரு? ரோமர்கள் கிட்டயா? பிலோமோன் யாருன்னு பாத்தீங்கன்னா ஒனேசிமோட எஜமானன். நிருபத்தை கொடுத்து அனுப்புறார், நீ நல்லா பார்த்துக்கொண்டு. இன்னொரு கடைசி வசனம் வாசிக்கலாம், 16ஆம் வசனம். எனக்கு அவன் பிரியமான சகோதரன், ஆனால் உமக்கு சரீரத்தின் படியையும் கர்த்தருக்குள்ளும் எவ்வளவு பிரியமுள்ளவனாய் இருக்க வேண்டும். இப்ப எனக்கும் சகோதரம் ஆயிட்டாரு, உனக்கிட்ட அனுப்பிச்சுன்னு இருக்கிற, இப்ப உங்ககிட்ட எப்படி இருக்கணும், ரொம்ப அதிகமா இருக்கணும் அப்படின்னு அனுப்புறாரு. அப்போ இவங்களுடைய நடைமுறை வாழ்க்கையில அதிகமா இவங்க யாரை சந்திச்சிருக்கிறாங்கன்னா, இந்த மாதிரி அடிமைகள். அப்போ கிறிஸ்தவர்களுக்குள்ளவே யாரெல்லாம் இருந்திருக்கிறாங்க, இந்த மாதிரி அடிமைகள்லாம் இருந்திருக்கிறாங்க.
அவங்களுடைய கழுத்துல இந்த மாதிரி சங்கிலி போடுவாங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா? இப்போ கூட நீங்க பிரிட்டிஷ் மியூசியம்ல போனீங்கன்னா இதெல்லாம் கூட பார்க்கலாம். அந்த சங்கிலிலே, அதாவது அந்த நெக் பேண்டுன்னு வாங்க, அது மேலே என்ன போட்டிருக்குவாங்கன்னா, இன்னைக்கு சில பேர் நாயெல்லாம் வளர்க்குவாங்க அவங்க வீட்டுல, மிருகங்கள், அதை நெக் பேண்ட் போடுவாங்க. அதில் என்ன போட்டிருக்குவாங்க? என்ன சொல்லுங்க? கரெக்ட், பேர் போடுவாங்க. அடுத்து மொபைல் நம்பர் ஏன் போடுறாங்க? இந்த நாய் காணாமல் போனா இவங்க என்னத்த அது மேல போட்டு வச்சிருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா, பாருங்க, நான் ஓடி போன மனிதன், ஆங்கிலத்துல சொல்றேன், தமிழ்ல சொல்றேன், நீங்க ஆங்கிலத்துல படிச்சுக்கோங்க. நான் ஓடி வந்துட்டேன், நான் ஒரு அடிமை, நான் ஓடி வந்துட்டேன், என்னை பிடிச்சு என் எஜமானுகிட்ட கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு அவர் ஒரு தங்க நாணயத்தை கொடுத்துருவாருன்னு போட்டிருக்குவாங்க அதுல. அப்ப யாராவது இந்த மனுஷன் எங்கேயாவது வந்திருக்கிறத பார்த்துட்டாங்கன்னா அவங்க கழுத்துல இருக்கிறத பார்த்து என்ன கண்டுபிடிச்சிடுவாங்க, இந்த மனுஷன் ஓடி வந்துட்டாரு, இவரை பிடிச்சு எஜமானன் பேரெல்லாம் போட்டிருக்காங்க, கொடுத்துட்டீங்கன்னா எஜமானன் என்ன கொடுக்குவாரு, உங்களுக்கு ஒரு தங்க நாணயத்தை கொடுத்துருவாருன்னு சொல்லி கழுத்திலே போட்டு விட்டுருக்குவாங்களாம். அப்ப அடிமைகள் எப்படி நடத்தப்பட்டாங்க? ரொம்ப மோசமா தான் நடத்தப்பட்டாங்க. இவங்களுக்கு விடுதலை, அவங்க வாழ்க்கையிலே வாழ்ந்துன்னு இருக்கும்போது விடுதலையை இவங்களால கண்ணால பார்க்க முடியுமா? பார்க்க முடியும். ஏன்னா நிறைய பேர் விடுதலை இருக்கிறாங்களே, ஆனா ருசிக்க முடியுமானா முடியாது. ஏன்னா அவங்க சாகுற வரைக்கும் எப்படிதான் இருக்குவாங்க, அடிமைதான் இருக்குவாங்க. இப்ப இவங்களை யாராவது வந்து விடுதலை பண்ணிட்டாங்கன்னா இவங்களுக்கு எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருக்குமா இருக்காதா? இப்ப நாம கூட அந்த அடிமை தினத்துல தான் இருந்தோமா. அப்ப நம்மளை எப்படி விடுதலை பண்றார்? ஆனா நம்ம இன்னைக்கு சந்தோஷப்படுறோமா இல்லையா அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும்னா, இந்த அடிமைகள் எப்படி விடுதலை ஆக்கப்பட்டார்கள் என்பதுக்கும் ரோம உலகத்தில் சட்டம் உண்டு. நான் முதல் இந்த விஷயங்கள்லாம் சொல்லின்னு வந்துடுறேன், பின்னாடி நிறைய வசனங்கள் வரும். இதை புரிஞ்சுக்கினா தான் கொஞ்சம் உள்ள போக முடியும். இது வரைக்கும் புரியுதுங்களா? சரி, இந்த அடிமைகளுக்கு விடுதலையும் கொடுக்கப்பட்டதுங்க. பல விதமான கோணக்கட்டத்துல இவங்க விடுதலை பெற்றுக்கொள்ளலாம். எப்படி இந்த அடிமைகளுக்கு விடுதலை வரும்னு சொல்லி ஒரு 4-5 விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்றேன். முதல்ல என்னன்னு பாத்தீங்கன்னா, முதல்ல ஒவ்வொன்றா பார்க்கலாம். மேன்யூமிஸோ விண்டிக்டா, இந்த பேர்லாம் ஒன்றும் அவ்வளோ முக்கியம் இல்லை, இது லத்தீன் வார்த்தை, அதோடைய அர்த்தத்தை மட்டும் சொல்றேன். இப்போ ஒரு எஜமானன் இந்த மனுஷனுக்கு விடுதலை கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டாருன்னா, அந்த ரோமாபுரியில இருக்கிற ஒரு ஜட்ஜ், நியாயாதிபதி கிட்ட, மேஜிஸ்ட்ரேட்னு சொல்லலாம், கொண்டு போய் முன்னாடி நிக்க வைக்குவாங்க. இன்னைக்கு இருக்கிறாங்க பாருங்க கோர்ட்ல, அது மாதிரி கொண்டு போய் முன்னாடி நிக்க வைக்குவாங்க. நிக்க வச்சுட்டு இந்த விடுதலை செய்யணும்னு நினைக்கிறவர் அந்த மேஜிஸ்ட்ரேட், அந்த நியாயாதிபதி கிட்ட சொல்வாரு, இந்த மனுஷனை நான் அடிமைதனத்திலிருந்து விடுதலை செய்ய நினைக்கிறேன் அப்படின்ட்டு. அப்போ அந்த ஜட்ஜி கிட்ட இன்னொரு மனுஷன் நிக்குவா, அட்வொகேட் மாதிரி, ஒரு பரிந்து பேசுறவர் மாதிரி. அவர் என்ன பண்ணுவார்னா, ஒரு கோல் எடுத்து இந்த மனுஷன் மேல தொட்டுட்டு, இனிலேருந்து நீ என்ன ஆயிட்ட, நீ விடுதலை ஆயிட்டேன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிடுவார். அப்போ அந்த நேரம் முதல் அந்த மனுஷன் என்ன ஆயிடுவார்னா, இந்த எஜமானனுக்கிட்ட விடுதலை பெற்றுக்கொள்வான். சங்கிலியும் கட்டப்பட்டுடும். ஒருவேளை நெற்றியில் ஏதாவது போட்டிருந்தாங்கன்னா அதை என்ன பண்ணிடுவாங்கன்னா அதை அழிச்சிட்டு இந்த மனுஷனை அனுப்பிச்சிடுவாங்க. இவங்கள தான் என்ன கூப்பிட்டாங்கன்னா ஃப்ரீமென்னு கூப்பிடுவாங்க ரோம உலகத்துல. ஃப்ரீமென்னா அடிமையா இருந்தவன் இப்போ விடுதலை ஆகிவிட்டான். அப்போ இவங்களை பார்த்தால என்ன புரிஞ்சுக்குவாங்கன்னா, ஓ இவங்க இப்போ ஃப்ரீமென்னா அடிமையா, முன்னாடி அடிமை, இப்போ என்னவாயிட்டாங்க, இப்போ விடுதலை ஆக்கப்பட்டாங்கோ அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்குவாங்க. இது முதல் ஒரு விதம். ரெண்டாவது விதம் என்ன பண்ணுவாங்கன்னா, அதுலயே மேன்யூமிஸோ சென்சஸ் அப்படின்னா சென்சஸ் எடுக்குவாங்க ரோமர்கள். எங்கேயாவது சொல்லுங்க, சென்சஸை குறிச்சு எங்கன்னா படிச்சிருக்கிறீங்களா? இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பதாக அங்க என்ன பண்ணாரு, சென்சஸ், அகஸ்து ராயன் மூலியமாக ஒரு ஜனத்தொகை எண்ணிக்கை எடுக்கப்பட்டது. அப்போ இந்த அடிமைகளுக்கு உரிமை இல்லைல்ல. இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த எஜமானன் அவங்க வீட்டுல இருக்கிற அந்த சென்சஸ்ல, அதாவது அவங்க வீட்டுடைய குடும்பம் சென்சஸ்ல இருக்கும் ரோமா இதுல, அதுல போய் இந்த மனுஷனுடைய பெயரையும் பதிவு பண்ணிடுவார். பண்ணிட்டாருன்னா என்ன அர்த்தம்னா, இது முதல் இந்த மனுஷன் விடுதலை ஆக்கப்பட்டார். அப்ப ரோமர்களுக்கு கொடுக்கப்பட்ட சில சலுகைகள் இந்த மனுஷனுக்கு முன்னாடிடும், சில சலுகைகள் இவருக்கும் கிடைக்கும். இதுவும் இவர்களை விடுதலை ஆக்கக்கூடிய இன்னொரு முறை. எத்தனாவது முறையை படிச்சிருக்கிறோம்? 2 முறை. இன்னொன்னு இருக்கு. இப்ப எஜமானன் தனக்கு எந்த பிள்ளைகளும் இல்லை, அடிமை இருக்கிறாரு. இப்ப இவரு சாவர நேரம் இருக்கு, செத்துட்டாருன்னா இந்த அடிமையை வச்சு என்ன பண்ண முடியும்? அப்ப என்ன பண்ணுவார்? தத்து எடுக்க முடியாதுங்க. இவர் செத்துட்டாருன்னா இந்த அடிமைக்கு சாப்பாடை போடுறதுக்கு யாரும் இல்லை, யாருமே இல்லை, இவருக்கு தான் அடிமையா இருக்கிறாரு. இப்ப என்ன பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? ஆஸ்திரேலியா ஒன்றும் பண்ண முடியாது. இவர் என்ன பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா, இது மேன்யூமிஸோ டெஸ்டிமெண்டோன்னு வாங்க. என்னன்னா, இவர் ஒரு உயில் எழுதுவார்.
அந்த உயில்ல என்ன சொல்வார்னா, நான் செத்துட்டேன்னா இந்த அடிமையை விடுதலை பண்ணிடுங்க. ஒருவேளை பிள்ளைகள் இருந்தா கூட, ஆனா அந்த உயில் கூட எழுதல. அப்ப முதல் ஒன்னு எடுத்துன்னு போய் நியாயாதிபதி முன்னாடி நிக்க வச்சு, இவர் என்ன பண்றேன் நானு விடுதலை பண்றேன், அப்போ ஒரு கோல்னால் தொட்டு விடுதலை ஆக்கிடுவாங்க. அல்லது ரெண்டாவது இந்த மனுஷனை கொண்டு போய் நிக்க வச்சு ரோமாபுரியோடைய சென்சஸ்ல, ஜனத்தொகை எண்ணிக்கையில இந்த மனுஷனுடைய பெயரை பதிவு பண்ணிடுவாங்க. அப்படி பண்ணிட்டாலும் இந்த மனுஷன் ஆயிடுவாரு, விடுதலை ஆயிடுவாரு. அல்லது மூன்றாவது ஒரு முறையில இந்த மனுஷன் ஒரு உயில் எழுதலாம். அந்த உயில்ல இவர் செத்து போயிட்டாருன்னா இந்த மனுஷன் என்ன ஆகிறதுக்கு வாய்ப்புண்டு, விடுதலை ஆக்கிடலாம். இப்ப இது மூணும் மட்டும் இல்ல, நாலாவது கூட இன்னொன்னு இருந்துச்சுங்க. சில ஜனங்கள் எல்லாத்தையுமே கூப்பிட்டு எல்லாருக்குமே, அதாவது விட்னஸ் மாதிரி, சாட்சி மாதிரி, இந்த மனுஷனை நான் இது முதல் விடுதலை பண்ணிடுறேன்னு சொல்லி எல்லார் முன்னாடி சொல்லி ஒரு கழுத்துல இருக்கிற சங்கிலியை கழட்டி ஒரு அனுப்பிச்சிடலாம். அப்ப இப்படி கூட இந்த மனிதன் இன்னும் ஆகலாம். ஆனா அனுப்பும் போதெல்லாம் விடுதலை பத்திரம் கொடுத்து அனுப்புவாங்க. அதுல அவங்களுடைய சீல் இருக்கும். யாராவது பிடிச்சி நீ ஓடி வந்துட்டியான்னு கேட்டா இவங்க காமிக்கலாம், நான் என்ன ஆயிட்டேன், நான் ஃப்ரீ மேன், நான் விடுதலை ஆக்கப்பட்டவன் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த அவங்க இருக்கிற அந்த ரோமன்ஸ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து காமிக்கலாம். இப்படியெல்லாம் இருக்கான். அப்போ பவுலுக்கு அடிமைன்னு பேசுறாருன்னா இதெல்லாம் தெரியாமலையா பேசியிருக்குவாரு? தெரியும்ல. நீங்கள் விடுதலை ஆக்கப்பட்டீங்கன்னு சொன்னாருன்னா அப்போ அந்த உலகத்துல எப்படி ஒரு அடிமை விடுதலை ஆக்கப்படுவான்னு புரியாமலையா சொல்றாரு? நியாயப்பிரமாணத்துல இருந்து ஒரு வார்த்தையை சொல்றாருன்னா நியாயப்பிரமாணம் அதுக்குள்ள ஆழமா இருக்கும். ரோமர்களுடைய நடைமுறை வாழ்க்கையில நடக்கிற நிகழ்வுகளை வசனத்துல வச்சு பேசுறாருன்னா அப்ப ரோம உலகத்துல எப்படி இருந்தது, பவுல் என்ன கண்ணோட்டத்துல எந்த சிந்தனையில இதை எழுதினாருன்னு புரிஞ்சுக்கணும்னா அன்னைக்கு இருந்த நேரத்துக்கு போனாதான் இதை புரிஞ்சுக்கொள்ளவே முடியும். இன்னொரு வகை கூட இருந்துச்சுங்க. சரி, இவங்களை விடுதலை பண்ணிட்டாங்கன்னா இந்த மனிதர்கள் எப்படி இருக்குவாங்க? ரொம்ப சோகமா வருவாங்கல்ல, சந்தோஷமா தான் வெளியே வருவாங்க. அப்போ இவங்களுடைய விடுதலையை எதிர்நோக்கி பார்த்துனே இருக்கிறாங்க. விடுதலை ஆயிட்டாங்கன்னா மிகுந்த சந்தோஷத்துடன் வருவாங்க. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் 6:22. இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு. அப்ப நாம கூட ஏதோ உனக்கு அடிமைதனத்துல இருந்துமா, ஆனா என்ன சொல்றாரு, பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகள் ஆனதினால். இப்போ வேற என்னத்தையோ சொல்லிட்டார். நீங்க பாவத்திலிருந்து விடுதலை ஆயிட்டீங்க, ஆனா என்ன சொல்லிட்டாரு, நீங்க விடுதலை ஆகல. இப்ப யாருக்கு அடிமைன்ட்டாரு? தேவனுக்கு அடிமை ஆயிட்டீங்கன்றார். இப்போ சோகமா இல்ல சந்தோஷமா? உண்மையாவா? நல்லா யோசிங்க. அந்த இப்போ ஒண்ணுல அடிமை விடுதலை ஆயாச்சா, ஆனா உண்மையான விடுதலை அது இன்னொருத்தருக்கு போய் அடிமை ஆயிட்டாங்களாம். இப்படி பேசுறாரு. அன்னைக்கு ரோமர்கள் கேட்கும் போது அவங்களுக்கு எப்படி இருந்திருக்கோம், ஏன்பா நாங்களே அடிமை தினத்திலிருந்து விடுதலை ஆகணும்னு யோசிக்கிறோம், நீங்க என்ன சொல்றீங்கன்னா அடிமை விடுதலை ஆகி இன்னொரு வாட்டி அடிமை ஆயிட்டீங்க. அதுக்கு ஏன் இந்த விஷயத்தை எடுத்து பேசுறாருன்னா, ரோமர்களுடைய சட்டத்துல இதுவும் இருந்தது. எது இருந்ததுன்னா, டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஒரு அடிமைய இன்னொரு அடிமைக்கு வித்துடலாம். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, யாராவது இந்த ஸ்லேவ் மார்க்கெட் வைக்குவாங்க, கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? அதெல்லாம் ஸ்லேவ் மார்க்கெட்னா அடிமையை விற்பனை செய்கிற இடம். விலை கொடுத்து வாங்கலாம். ஒரு சம்பவம் இருக்கு, நீங்க சொன்னீங்கன்னா கண்டுபிடிக்குவீங்க. ஜோசப் எங்க எடுத்துன்னு போனாங்கன்னு நினைக்கிறீங்க? எகிப்துல ஸ்லேவ் மார்க்கெட். அது அடிமையாக எடுத்துன்னு போய், ஏன்னா இவங்க வாங்கிட்டாங்க காசு கொடுத்து. இப்ப இவங்க யோசேப்புக்கு இவங்க தான் எஜமானன். இவங்க எடுத்துன்னு போய் ஸ்லேவ் மார்க்கெட், அடிமை விற்பனை செய்யற இடத்துல எடுத்துன்னு போய் யோசேப்பை விற்கிறாங்க. அப்போ ஒரு எஜமானன் கிட்ட இருந்து ஆயிட்டாங்க, டிரான்ஸ்பர் ஆயிட்டாங்க. இது ரோமர்களுக்கு சந்தோஷமா இருக்குமா சோகமா இருக்குமா? நான் திருப்பி கேட்கிற கேள்வி. ஒரு அடிமை ஒரு எஜமானனுக்கு அடிமையா இருக்கிறாங்க. இப்ப இந்த எஜமான் என்ன சொல்றாருன்னா, போதப்பா நீ எனக்கு அடிமையா இருந்து நான் உன்னை என்ன பண்றேன், நான் வேற ஒருத்தவங்களுக்கு கொடுத்துறேன்னு சொல்லி காசு கொடுத்துட்டு இப்போ இன்னொருத்தர் அடிமை ஆயிட்டார். இன்னொருத்தருக்கு இவர் அடிமை ஆயிட்டாரு. இவர் சந்தோஷமா இருக்குவாரா சோகமா இருக்குவாரா? சோகமா தானே இருக்குவாரு. இப்ப திருப்பி நான் கேள்வி கேட்கிறேன், நம்ம முதல் எதுக்கு அடிமை? விடுதலை ஆக்கப்பட்டுமா? விடுதலை கிடைச்சிச்சா உண்மையா? ஆனா வசனம் என்ன சொல்லிட்டாரு, நீங்க தேவனுக்கு போய் அடிமை ஆயிட்டீங்கன்ட்டார். இப்ப சோகமா சந்தோஷமா? சரி பார்க்கலாம். சந்தோஷம்ன்றது உண்மையான பதில் தான். ஆனாலும் அந்த அடிமைகள்ன்ற வார்த்தை இருக்குது பாருங்க, அது ரொம்ப கடுமையா இருக்கு. ஏன்னா இன்னைக்கு யாருமே பைபிள்ல பார்க்க போனீங்கன்னா, நீங்க எங்கெங்கெல்லாம் ஊழியக்காரர்கள் அப்படின்னு படிக்கிறீங்களோ அதோடைய ஒரிஜினலான வார்த்தை டவுலாஸ் அப்படின்னா அடிமைன்னு இருக்கும்.
அவங்க என்ன பண்ணாங்கன்னா மொழிபெயர்ப்பு பண்ணும்போது அடிமையின் போட்டா மக்கள் ஏற்கனவே, ஏன்னா இதெல்லாம் ஒன்றும் வேணாங்கோ, அமெரிக்காலலாம் வந்து கருப்பினத்தார் அடிமை மக்களாக இருந்தாங்க. அப்போல்லாம் கிறிஸ்தவ நிறைய ரெவல்யூஷன் ஆச்சு, நிறைய பேர் கிறிஸ்தவர்கள் ஆயின்னு இருந்தாங்க. அப்போ அவங்களாம் அடிமையை விரும்பாத மக்கள், ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க சித்திரவதை அனுபவிச்சிருக்கிறாங்க. அவங்க வந்து கிறிஸ்தவ ஏத்துக்குன்னு வந்து பைபிளை படிச்சா நீங்கள் அடிமைன்னு படிக்கும் போது எப்படி இருக்கும் உங்களுக்கு? ரொம்ப கஷ்டமா இருக்கும். நாங்களே விடுதலை ஆகி வந்திருக்கிறோம், நீங்க என்னவோ இப்போ என்ன சொல்லின்னு இருக்கிறீங்க, அடிமைன்றீங்க. நாம சொல்றோங்க, நம்ம ஏத்துக்கிறோம். ஏன் சொல்லுங்க நம்ம சிரிச்சு நம்ம ஏத்துக்கிறோம்? ஏன்னா நம்ம உண்மையாகவே அவர்களை போல் அடிமைத்தனத்துல இல்லை. அதனால அதோடைய பாதிப்பு என்னன்னு உணர முடியல நம்மளால. ஆனா அவங்க கிட்ட எல்லாம் சொன்னா அவங்க ரத்த கண்ணீரை விட்டுருவாங்க. அதெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா மொழிபெயர்ப்புல எழுதும் போது, அதாவது பைபிளை டிரான்ஸ்லேட் பண்ணும் போது, இந்த அடிமைன்ற வார்த்தையை நல்லா நவீனமான வார்த்தையில சொல்லலாம், கொஞ்சம் மரியாதைக்குரிய வார்த்தையில சொல்லலாம்னு சொல்லி அடிமைன்னு போடாம வேலைக்காரர்கள்னு போட்டாங்க, ஊழியக்காரன் போட்டாங்க. ஆனா இவங்க பெரிய வித்தியாசம் இருக்குதுங்க. வேலைக்காரனா கூலி, வேலை பிடிக்கலன்னா என்ன பண்ணலாம், விட்டு போயிடலாம். ஆனா அடிமைக்கு கூலியே கிடையாது, வேலை பிடிக்கலன்னா கூட செஞ்சே செய்யணும். தான் பெரிய வித்தியாசம். அப்போ இந்த ஒரு கருத்தை வச்சுக்கின்னு பவுல் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா பேசின்னு வர்றாரு. இப்போ அவர் இன்னும் கொஞ்சம் நிறைய வசனங்களை கொடுக்குறாரு. ஒரு 2-3 வசனத்தை வாசிட்டு இன்னும் கொஞ்சம் உள்ள போலாம். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். கிரியத்துக்கு கொல்லப்பட்டீர்களே. அப்படியே இருங்க, நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா, ஒரு எஜமானன் என்ன பண்ணலாம், அடிமைய விற்கலாம், டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். அப்படின்னா எப்படி பண்ணுவாங்க, காசு கொடுத்து வாங்குவாங்க. இப்போ அந்த கான்செப்டை வச்சு இதை பேசுறாரு. இதெல்லாம் சொல்றாரு, கிரியத்துக்கு கொல்லப்பட்டவர்கள்னா என்ன அர்த்தங்க, நம்மள காசு கொடுத்து வாங்கினாரா, அது காசு இல்லையா, மிகுந்த விலையா, காசு கூட ஈடு கட்ட முடியாதுன்றார். இப்ப வாசிங்க. ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். இப்போ இன்னொரு விஷயத்த சொல்லிட்டாரு பாருப்பா, உங்களை வந்து ஒரு பெரிய விலையை கொடுத்து என்ன பண்ணிட்டாரு, வாங்கிட்டாரு. அதனால உங்க சரீரத்தையும் உங்கள் ஆவியையும் என்றாரு. இது எப்படி புரிஞ்சுக்கலாம்? சரீரம்னா தெரியுது, உங்க சரீரத்தினாலே தேவனுக்கு மகிமைப்படுத்தணும்னா எப்படி, இந்த சரீரம் முழுவதும் அவருக்காக அர்ப்பணிக்கப்படணும். ஆவினா சிந்தனை. அப்ப உங்க சிந்தனை முழுவதும் யாருக்காகத்தான் வேலை செய்யறாரு, தேவனுக்காகத்தான். இப்ப திருப்பி எடுத்துன்னு வரலாம் பாருங்க. ஒரு அடிமை ஒரு எஜமானனுக்குள்ள போய் அடிமை தனத்துக்குள்ள போயிட்டாருன்னா அவருக்கு என்ன உரிமை இருக்கு, உரிமை அதாவது தன் சொந்த சித்தத்தின்படி செய்ய முடியுமா? முடியாது. அதனாலதாங்க இயேசு கிறிஸ்து சொன்னாரு, என் சித்தத்தின் படி அல்ல, சித்தத்தின் படியே. அப்போ நாம கூட தேவனுக்கு அடிமைனா, இப்போ இன்னைக்கு நான் என் சித்தத்தின் படி செயல்பட முடியுமா? முடியவே முடியாது. சரி, இன்னும் கொஞ்சம் வாசிக்கலாம். அது 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். நீங்கள் கிரியத்துக்கு கொல்லப்பட்டீர்கள், மனுஷருக்கு அடிமைகள் ஆகாதிருங்கள். இப்ப திருப்பி சொல்லிட்டாரு பார்ப்பா, அவங்களை என்ன பண்ணிட்டாரு, ஒரு பெரிய விலையை கொடுத்து வாங்கிட்டாரு. இப்ப யாருக்கு போய் அடிமை ஆகாதீங்கன்றாரு. மனுஷர்களுக்கு அடிமைனா நிறைய பேருக்கு பயம், அவங்க என்ன சொல்லுவாங்க, இவங்க என்ன நினைக்குவாங்க, நம்ம இது பண்ணிட்டு அவங்க என்ன பேசுவாங்கன்னு மற்றவர்களை பார்த்து நம்ம வாழ்ந்துன்னு இருக்கிற பாருங்க, இது கூட ஒரு அடிமை தனம் தான். அப்போ நீங்க யாருக்கு அடிமை ஆகாதீங்கன்னா மனுஷருக்கு அடிமை ஆகாதுன்றார். ஆனா இன்னும் இதோடைய ஆழம் வந்து நம்மளுக்கு புரியல. அத புரியணும்னா ஒரு குழப்பமான வசனத்தை பவுல் முன்னாடி வைக்கிறார். அந்த வசனத்தை படிச்சுட்டோம்னா குழப்பமா தெரியும், ஆனா குழப்பம் வராது, தெளிவா புரிஞ்சுக்கலாம் நம்மளை எப்படி அவர் கூப்பிட்டு இருக்கிறாரு, என்ன நோக்கம்ன்ட்டு. அந்த ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். கர்த்தருக்குள் அழைக்கப்பட்ட அடிமையானவன் கர்த்தருடைய சுயாதீனனாய் இருக்கிறான், அப்படியே அழைக்கப்பட்ட சுயாதீனன் கிறிஸ்துவனுடைய அடிமையாய் இருக்கிறான். இப்ப முதல்ல அங்க சொல்லிட்டார் தேவனுக்கு அடிமைன்ட்டாரு, இங்க என்ன பேசியிருக்கிறாரு, கிறிஸ்துவுக்கு அடிமைன்ட்டார். ஆனா இந்த வசனத்துடைய புரிதல் என்னன்னு புரியுதுங்களா? திருப்பி ஒவ்வொன்னா படிங்க, நான் சொல்றேன். கர்த்தருக்குள் அழைக்கப்பட்ட அடிமையானவன் கர்த்தருடைய சுயாதீனனாய் இருக்கிறான். என்ன இதோடைய அர்த்தம்? கொஞ்சம் குழப்பமா இருக்குல்ல? நான் இதை இங்கிலீஷ்ல போட்டுட்டு உங்களுக்கு நான் விளக்குறேன். முதல்ல நான் வாசிக்கிறேன் பாருங்க, இங்கிலீஷ்ல படிச்சுட்டு ஒவ்வொன்றா சொல்றேன். அண்ட் ரிமெம்பர், இஃப் யூ வேர் அ ஸ்லேவ்
when the Lord called you, you are now free in the Lord. என்ன சொல்றாருன்னா, பாருப்பா, இயேசு கிறிஸ்து உங்களை கூப்பிட்டாரா? நம்மளை கூப்பிட்டாரா? நம்மளை கூப்பிடும் போது நம்ம அடிமையில இருந்தோமா? அடிமைத்தனத்துல. எந்த அடிமை? அவருடைய அழைப்பு, வாப்பா அப்படின்னு கூப்பிடும் போது நம்ம வரோன்னு சொன்னோமா, வரமாட்டோன்னு சொன்னோமா? வரோன்னு சொன்னோமா, வரமாட்டோன்னு சொன்னோமா? வரோன்னு சொன்னோம். அப்போ வரோன்னு சொன்ன உடனே நம்ம அடிமைத்தனத்துல இருந்து விடுதலை ஆயிட்டுமா? புரிஞ்சுச்சுங்களா? இத சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்றாருன்னா, and if you were free when the Lord called you, you are now a slave of Christ ன்ட்டார். என்ன அர்த்தம்னா, பாரு, திருப்பி நான் சொல்றேன் பாருங்க. நம்ம அடிமையில இருந்துமா, வரியான்னு கூப்பிட்டாரா, நாம வரோன்ட்டுமா, அதாவது அவருடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டுமா. ஏற்றுக்கொண்ட உடனே விடுதலை ஆக்கப்பட்டுமா. விடுதலை ஆன உடனே இப்ப நம்ம யாரு? ஃப்ரீ. விடுதலை ஆன உடனே அவருக்கு அடிமை ஆயிட்டுமா. புரிஞ்சுச்சா? புரியலீங்களா? நம்ம எப்போ அவருடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டோமோ அப்பவே கிறிஸ்துக்கு நாம அடிமை ஆயிட்டோம். இப்ப யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவோட அழைப்பை ஏத்துக்கணும்? எல்லாரும் ஏத்துன்னு இருக்கிறோமா? அப்ப நம்ம எல்லாருமே இன்னைக்கு யார்? யாருங்க? கேட்கலையே. அடிமைகள். சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? எப்ப ஏத்துக்கணும்? கரெக்ட். நம்ம எப்ப ஏத்துக்கணும்? இந்த அழைப்பை எப்ப ஏத்துக்கணும்னு பாத்தீங்கன்னா, ஞானஸ்தானத்தில் ஏத்துக்கணும். அப்ப ஞானஸ்தானம் எடுத்த முதல் நாம் யாருக்கு அடிமைகளா இருக்கிறோம்? கிறிஸ்துக்கு அடிமை ஆயிட்டோம். நம்மளை கூப்பிட்டாரா வான், நம்ம ஏற்கனவே என்ன பண்றோம்? ஏற்கனவே அடிமையா இருக்கிறோமா. வரியான்னு கேட்டாரா, நான் வரேன்னு சொல்லுமா. சொன்ன உடனே விடுதலை ஆயிட்டுமா. ஆனா அந்த அழைப்பை ஏத்துக்கின உடனே விடுதலை இல்ல, கிறிஸ்துக்கு அடிமையா மாறிட்டுமா. என்ன சொல்ல வராருன்னு பாத்தீங்கன்னா, எப்படி ஒரு அடிமை தன்னுடைய சொந்த சித்தத்தின்படி இப்ப செய்ய முடியாதோ, இப்போ இந்த அடிமை யாருடைய சித்தத்தின்படி செய்யணும்? அதனாலதான் அவர் எஜமானன். பைபிள்ல மீண்டும் மீண்டும் கிறிஸ்துவை என்னான்னு கூப்பிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா, கர்த்தர். கர்த்தர்ன்னு படிக்கிறோம் இல்லைங்களா? கர்த்தர்ன்ற வார்த்தைக்கான அர்த்தம் என்னன்னா எஜமானன் அர்த்தம். எஜமானன்னா என்ன? இங்கிலீஷ்ல மாஸ்டர். அவர் மாஸ்டர்னா நம்ம ஸ்லேவ். மாஸ்டர் ஸ்லேவ். சில பேர் ஐடில யாருன்னா இங்க வேலை செய்றீங்களா? சரி, பரவாயில்ல, விடுங்க. அப்படின்னு தான் ஒரு விஷயம் சொல்லலாம்னு இருந்தேன். அதுல சொல்லாமா? சரி. அதுல வந்து ஒரு சர்வர் கான்ஃபிகரேஷன் பண்ணுவாங்க. அதாவது சர்வர்னா இந்த கம்ப்யூட்டர் மாதிரி வச்சுக்கோங்க. அதில் எப்படி சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்லேவ் அண்ட் மாஸ்டர்னு வாங்க. யாருன்னா போய் தேடி பாருங்க. அதில் கூட அப்படிதான் இருக்கும். ஒன்று எஜமானனா இருக்குமா, இன்னொன்று வந்து அடிமையா இருக்குமா. இது சொல்றது இது கேட்குமா. அதுதான் நம்மளுடைய வாழ்க்கையில வச்சிருக்கிறார். அப்போ நம்ம எப்போ இயேசு கிறிஸ்துவோடைய அழைப்பை ஏத்துக்கொண்டோமோ, கிறிஸ்து நம்மளுக்கு என்னவா மாறிட்டாருன்னு பார்த்தீங்கன்னா, எஜமானனா மாறிட்டாரு. நாம் அவருக்கு என்னவா மாறிட்டோம்? அடிமையா மாறிட்டோம். அப்போ இனி நம்ம எந்த வாழ்க்கையில வாழ முடியாதுன்னா, பழைய வாழ்க்கையில வாழ முடியாது. புரியுதுங்களா? இப்போ ஒவ்வொன்றா பார்த்துன்னு வந்துருக்கிறோம். ரொம்ப குழப்பமா இருக்கா? இல்லை. சரி. அப்போ நம்ம எதுக்கு அடிமையா இருந்தோம்? பாவத்துக்கு. இப்போ அவர் வந்தார், வானார். நாம என்ன சொன்னோம்? வரோன்னு சொல்லிட்டோம். சொன்ன உடனே நம்முடைய சங்கிலிகள் அவுக்கப்படுது. ஆனா கிறிஸ்துக்கு நாம் ஆயிட்டோம். நம்ம அவருக்கு பிடிக்கப்பட்டு நாம் அவர்களுக்கு அடிமையா மாறிட்டோம். அதனால தான் பவுல் என்ன பண்றாருன்னா, இந்த ஒரு கருத்தை முன்னாடி வைக்கிறாரு. என்னன்னு சொல்றாருன்னா, நான் யாருன்றாரு? அடிமை. நீங்கள் யாருன்னாரு? அடிமைகள். பவுலுடைய நிருபங்களை எடுத்து நல்லா கவனிக்கணுங்க. பவுல் மட்டும் இல்லை, சில பேர் வருவாங்க இன்னைக்கு பார்க்கலாம். அவனுடைய நிருபங்களை அவங்க தொடங்கும் போது என்னன்னு தான் சொல்லி தொடங்குவாங்கன்னா, தமிழ்ல வாசிங்க. ஆனா அதுல எப்படி போட்டிருக்கிறாங்கன்னு பார்க்கலாம் பாருங்களேன். ரோமருக்கே அவர் தொடங்கும் போது எப்படி தொடங்குறாரு பாருங்க. ரோமர் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும். பாருங்க, இங்க என்ன போட்டாங்க? இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரன் போட்டாங்க. இது யாருக்கு எழுதுறாரு? ரோமர்கள். நம்ம எந்த ஒரு விஷயத்த படிச்சுன்னு இருக்கிறோம்? ரோம உலகத்துல இருக்கிற அடிமைதனத்தை பார்த்துன்னு இருக்கிறோம். ஆனா இதோடைய வார்த்தை எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, சில ஆங்கில மொழிபெயர்ப்புல எல்லாம் பாத்தீங்கன்னா, திஸ் இஸ் a letter from பவுல். இது பவுல் இடத்திலிருந்து வந்த நிருபம். a slave of Christ. கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்ல, கிறிஸ்துவின் அடிமை அப்படின்றார். அப்போ ரோமாபுரியில இருக்கிற கிறிஸ்தவர்கள் எடுத்து படிச்ச உடனே என்ன புரிஞ்சுக்குவாங்க? அவங்க வேலைக்காரன் இல்ல, இத போட்டு நிற்கிறது யாரு? ஒரு அடிமை. அப்படின்னா அவங்க என்ன தெரிஞ்சுக்குவாங்க? இந்த அடிமை நம்மளுக்கு ஒரு நிருபத்தை எழுதுறாருன்னா, இது இவருடைய நிருபமா அல்லது
எஜமானனுடைய நிருபமா? எஜமானுடைய நிருபம். இதைதான் இவங்க புரிஞ்சுக்கினாங்க. இப்ப இவங்களுமே இத சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, அந்த நிருபத்திலே நீங்களும் இப்ப எப்படி இருக்கிறீங்க? நீங்களும் அடிமை ஆயிட்டீங்க. நீங்க பாவத்துக்கு விடுதலை ஆக்கப்பட்டு அடிமைத்தனத்திலிருந்து இப்ப யாருக்கு அடிமை ஆயிட்டீங்கன்ட்டாரு? தேவனுக்கு. தேவனுக்கு எப்படி அடிமைனா, தேவன் அனுப்பின கிறிஸ்துவுக்கு நம்ம அடிமை ஆயிட்டோம், தேவனுக்கு அடிமை ஆயிட்டோம். அதான் விஷயம். அப்போ இதோடைய கிரேக்க வார்த்தை பாருங்க. இதோடைய கிரேக்க வார்த்தையோடைய அர்த்தத்தை பார்த்துக்கலாம். டவுலோஸ் அப்படின்ற வார்த்தை, இதுக்கு அர்த்தம் என்னன்னா பாருங்க, ஒவ்வொன்னா முதல்ல என்ன சொல்றாங்கன்னா அடிமை, அத்தா ஸ்லேவ். அதுல ஒன் ஹூ பிலாங்ஸ் டு another அப்படின்னா ஒரு மனுஷன் இன்னொருத்தருக்கு பிலாங்னா என்ன அர்த்தங்க? இவர் தாங்க சொந்தம். அப்பனா நம்ம யாருக்கு சொந்தம்? இப்போ கிறிஸ்துவுக்கு சொந்தம். கிறிஸ்து மூலியமா இதா தேவனுக்கிட்ட நம்ம சொந்தமாயிட்டோம். அடுத்து சொல்றாரு பாருங்க, ஒன் அண்டர் தி அத்தாரிட்டி ஆஃப் அ மாஸ்டர் என்றார். என்னன்னா அடிமைனா ஒரு எஜமானனுக்கு கீழே இருக்கிறவர் தான் அடிமை. புரியுதுங்களா? அந்த கடைசி தான் ஒரு பெரிய ஹைலைட்டே. என்னன்னா ஒன் ஹூஸ் வில் இஸ் சரண்டர்ட் டு த வில் ஆஃப் அனதர். அதாவது ஒரு மனுஷனுடைய சித்தம் இன்னொருத்தருக்கு என்ன பண்ணிட்டாரா? அர்ப்பணிக்கலங்க. என்ன அது சரண்டர்னா? என்ன அர்த்தம்? ஒப்பு கொடுத்துட்டார், சப்மிட் பண்ணிட்டார். இது என்னுடைய சித்தம் இனி இல்ல. இப்ப யாருடைய சித்தம்? என் எஜமானுடைய சித்தம். அப்ப நம்ம ஞானஸ்தானம் எடுத்த முதல் நம் சித்தத்தின்படி நம்மளால நடக்க முடியுமா? நடுக்கிறோமா? நடுக்கிறோம். அப்ப என்ன பண்ணலன்னு அர்த்தம்? என்ன பண்ணலன்னு அர்த்தங்க? சரண்டர் பண்ணலன்னு அர்த்தம். தான் விஷயம். நம்ம முழுமையாக நம்முடைய சித்தத்தை அவருக்கு ஒப்பு கொடுக்கல, சரண்டர் பண்ணல. இன்னும் என்ன பண்ணின்னு இருக்கிறோம்னா, கொடுக்குற. எப்போ கொடுக்குற? நாளைக்கோ வருது. கொடுக்குறியா? கொடுக்குற. எப்போ? சாயங்காலம். சரி, சாயங்காலம் கொடுக்குறியா? இல்ல, தூங்கி ஏந்திரிச்சு கொடுக்குற. அப்படிதான் போயின்னு இருக்கு. அப்ப நாளுக்கு நாள் நம்ம என்ன பண்ணின்னு இருக்கிறோம்னா, என்னுடைய சித்தத்தை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்றோம், ஆனா முழுமையா என்ன பண்ணலன்னா ஒப்பே கொடுக்கல. இது பவுல் மட்டும் இந்த வார்த்தையை பயன்படுத்தலங்க, அடிமைன்ற வார்த்தையை. பேசினவர்கள் யார் யாருன்னு பாத்தீங்கன்னா, பவுல், திமோத்தி, யாக்கோபு, பேதுரு, யூதாலாம் கிறிஸ்துவோடைய சகோதரன். இவங்க எல்லாருமே அவன் நிருபங்கள்ல என்னன்னு தொடங்குறாங்க பாருங்க. இது எல்லாமே 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அப்படின்னா என்ன தொடங்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா, என்ன ரொம்ப பெருசா நினைக்காதீங்க. நான் யாரு? நான் அடிமைதான். அடிமைனா இது என்னுடைய சித்தம் இல்ல, என்னுடைய எஜமானன் எனக்கு என்ன செய்ய சொன்னாரோ அதுதான் நான் என்ன பண்ணி இருக்கிறேன், இப்போ உங்களுக்கு செஞ்சுன்னு இருக்கிற. என்ன ரொம்ப மேல தூக்கி வைக்காதீங்க. நான் ஒரு அடிமையின் தங்களையே முழுவதும் தாழ்த்துனாங்களாம். இதுவரை அவங்க மட்டும்தாவா? அவங்க மட்டும்தான் அடிமையா? அப்ப யாரெல்லாம் அடிமை? யாரெல்லாம் இயேசு கிறிஸ்து கூப்பிடும் போது வரேன்னு சொன்னமோ எல்லாருமே இப்ப என்னவாயிட்டோம்? டவுலோஸ். எல்லாருமே இப்ப எப்படிதான் இருக்கிறோம்னு பாத்தீங்கன்னா அடிமையா இருக்கிறோம். அப்ப இந்த அடிமைத்தனத்துல சில முறைகள் இருக்கு, ஒவ்வொன்றா நம்ம பார்க்கணும். அப்ப முதல் இவங்க என்ன ஒத்துக்குனாங்கன்னா, இனி நான் எனக்கு எஜமானன் அல்ல. அதாவது நம்ம நல்லா புரிஞ்சுக்கலாங்க, நம்ம அடிமைனா நாம், அதாவது நான் எனக்கு எஜமானன் அல்ல. நான் யாருக்கு? எனக்கு யார் எஜமானன்? கிறிஸ்து தான் எனக்கு எஜமானன் நினைச்சு வாழ்வாங்களாம். அதனால தான் நிறைய தடவை அந்த முறைகள் சொல்லப்படும், நமக்கு கிறிஸ்து தலையா இருக்கிறாரு. புரிஞ்சுச்சுங்களா? ஏன் அந்த வேறுபடுத்தி காமிக்கிறாருன்னா, தலைக்கு தாங்க இந்த சரீரம் அடிமை. நல்லா எடுத்து பாருங்க, நம்மளுடைய சிருஷ்டிப்புல இப்படிதான். எப்படி தலை தான் சரீரத்துக்கு அடிமைன்னு சொல்றோம்? சிந்தனை ஒரு பக்கம், நம்மளுடைய சரீரம் முழுவதும் இந்த தலைக்கு தாங்க அடிமை. அதுதான் உண்மை. எப்படி? இந்த மூளை என்ன சொல்லுதோ கை செய்யும். மூளை செய்யாதது கை செய்ய முடியுமா? அது இத ஒரு கமாண்ட் கொடுத்தாதான் கை செய்யுது. புரியுதுங்களா? அப்ப இந்த முழு சரீரமும் நம்மளுடைய உடம்புலயே மூளைக்கு தாங்க அடிமையில இருக்கிறோம். இது சொல்லனா பண்ணவே பண்ணாது. சில பேர் உயிரோட இருக்குவாங்க, ஆனா கை கால் அசைக்க முடியாது. அவங்க என்ன சொல்லுவாங்க சொல்லுங்க மெடிக்கலா? பிரெயின் டெட். பிரெயின் டெட்னா என்ன? மூளை, அந்த மாஸ்டர்ன்ற மூளை செத்து போயிட்டு இருக்கு. இந்த ஸ்லேவ்ன்ற அடிமைன்ற சரீரம் தன்னாக செயல்பட முடியல. ஆனா நம்ம வாழ்க்கையில என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, தலை இல்லைன்னா கூட இந்த கை கால்லாம் ஓடுது, அப்படியே அசிது. நிறைய நேரத்தில் நம்ம என்ன பண்றோம்னா அப்படிதாங்க, தப்பா என்னென்னத்தையோ பண்ணி எங்கேயோ போய் நம்ம மாட்டிக்கிறோம். ஏன் அப்படி நடக்குதுன்னா, இந்த தலைக்கு இந்த சரீரம் என்ன ஆகல?
கீழ்ப்படல. அப்போ முதல் இந்த அப்போஸ்தலர்கள், சீசர்கள், கிறிஸ்துவை உண்மையாக ஏற்றுக்கொண்டவர்களா அவங்க வாழ்க்கையில என்ன முதல் புரிஞ்சுக்கினாங்கன்னா, இனி எனக்கு நான் எஜமானன் கிடையாது, எனக்கு ஒரு எஜமானன் இருக்கிறாரு. இப்ப நான் என்ன ஆயிட்டேன்? நான் இப்ப அடிமை ஆயிட்டேன். புரிஞ்சுச்சுங்களா? இது முதல். அப்ப நம்முடைய வாழ்க்கையில கூட நம்ம எடுக்க வேண்டிய முதல் கட்டம் என்ன? நீங்க சொன்னாதான் அடுத்த பகுதிக்கு போக முடியும். இனி நான் இனி நான் எனக்கு எஜமானன் அல்ல. அப்ப யார் தான் எனக்கு எஜமானன்? கிறிஸ்து தான் எனக்கு எஜமானன். முதல் வர உணர்வு நம்மளுக்கு வரணும். இதுதான் முதல். ரெண்டாவது, இவங்க என்னத்தையும் புரிஞ்சுக்கினாங்கன்னா, முழுமையான அர்ப்பணிப்பு. அதாவது அந்த எஜமானனுக்கு தன்னை என்ன பண்ணிட்டாங்க? முழுமையா அர்ப்பணிச்சிட்டாங்க. எதை அர்ப்பணிச்சாங்க? தன்னன்றது எடுங்க. அப்பவே பார்த்தோம் இல்லைங்களா? கரெக்ட். எல்லாரும் சொன்னா கொஞ்சம் கரெக்டா இருக்கும். எதை அர்ப்பணிச்சாங்க? சரீரம். எப்படி? சிந்தை. எப்படி? இந்தாங்கோ இயேசு என் சிந்தனை நாங்களா? இந்தாங்கோ கிறிஸ்து என்னுடைய சரீரம் நாங்களா? அதுக்கு பேர் என்னங்க? சித்தம். சித்தம். அப்ப நம்மளை அர்ப்பணிக்க வேண்டிய மிகப்பெரிய விஷயம் எதுன்னு பாத்தீங்கன்னா, வில், சித்தம். இது என் சித்தம் அல்ல, உமக்கு என்ன சித்தம் சொல்லுங்க. நான் யாரு? நான் அடிமை, நான் பண்றேன். நீங்க யாரு? எஜமானன். நீங்க சொல்லுங்க, நான் என்ன பண்ணணும். அப்ப நம்மளுக்கு வர ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது ஒவ்வொரு வேலைகளும் யாருக்கிட்ட தான் வரணும்னு பாத்தீங்கன்னா, எஜமானன்ட்ட வரணும். அப்ப முதல் இவங்க ஒவ்வொன்னா பார்க்கலாம். முதல் என்ன புரிஞ்சுக்கிறாங்க? இனி நான் எனக்கு எஜமானன் அல்ல, எனக்கு ஒரு எஜமானன் இருக்கிறார். இது முதல். ரெண்டாவது, என் சித்தம் இல்ல, என் எஜமானனுக்கு எது சித்தமோ அதுதான் எனக்கு சித்தம். புரியுதுங்களா? இதுதான் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி போறது. அப்போ கிறிஸ்துவோடைய முழு அதிகாரத்துக்கும் தன்னை என்ன பண்ணிக்கினாங்கன்னா, முழுமையா தாழ்த்திக்கினாங்க. இது ரெண்டாவது. மூணாவது, அவங்க எடுத்து கிறிஸ்துவை பின்பற்றி போனாங்களா? ரொம்ப சோகமா, முறுமுறுத்து, கவலையா போனாங்களா, அல்லது சந்தோஷமா போனாங்களா? ரொம்ப ரொம்ப சந்தோஷமா போனாங்க. ஏன்னா அந்த எஜமானன், உலகத்தின் எஜமானனுடைய அடிமைதனம் வேற மாதிரி. ஆனா இங்க கிறிஸ்து கொஞ்சம் நம்ம அடிமைன்னு தான் சொல்றாரு. ஆனா கிறிஸ்து நம்மள அடிமை மாதிரி நடத்தல. மாறாக எப்படி தெரியுங்களா நடத்துறாரு? எப்படி நடத்துறாருங்க? சரி, வசனம் கடைசியில பார்க்கலாம். இப்போ வரலாம் ஒவ்வொன்னா. முதல் ஒவ்வொன்னா பாயிண்ட் சொல்லிடுவாங்க. ஒண்ணு, முதல் அடிமைனா நினைக்கணும். இனி நான் எனக்கு எஜமானன் இல்ல, எனக்கு எஜமானன் கிறிஸ்து. அந்த எஜமானனுக்கு நான் என்ன பண்ணணும்? என் சித்தத்தை அர்ப்பணிக்கணும். அவர் தான் எனக்கு எஜமானன்ட்டு முழுமையாக நான் என்ன பண்ண? அவரை அங்கீகரிக்கணும். அவர் பின்னாடி நான் போக தொடங்கணும். இதுதான் அவங்களும் சொல்றாங்க. அந்த பின்னாடி போகிறது வலு கட்டாயமா போனாங்களா, சொந்தமா, உரிமையா, சந்தோஷமா போனாங்களா? சந்தோஷமா தான் போனாங்க. அப்போ கிறிஸ்து ஒரு உரிமை கொடுக்கிறார். சரி, நீ சந்தோஷமா வாப்பா, நான் சங்கிலி எல்லாம் போட்டு என்ன பண்ணல, கட்டி கூப்பிடல. நம்மள சங்கிலி போட்டு கட்டி கூப்பிட்டு இருக்கிறாரா? இல்ல. ஆனா கிறிஸ்து நிமித்தமா நான் கட்டப்பட்டிருக்கிறேன். எப்படி பார்க்கலாம். சரி, அப்ப நம்ம நெத்தியின் மேல ஏதாவது ஒண்ணு போட்டாரா? ஏதாவது போட்டு நீங்க அடிமையின் போட்டாரா நம்ம நெத்தியில? இன்னைக்கு எல்லாருமே பாக்குற மாதிரி இல்ல. அதெல்லாம் எதுவுமே பண்ணல. அப்போ இந்த அடிமைக்கு என்ன இருக்கணும்னு பாத்தீங்கன்னா, தன்னை முழுவதும் தாழ்த்திக்கணும். அதாவது இதெல்லாம் எதுவுமே நம்மளுக்கு பண்ணல, பண்ணாததுனால நம்ம ரொம்ப பெரியவங்க நினைக்க கூடாது. நம்ம எப்படிதான் இருக்கணும்னு பாத்தீங்கன்னா, கடைசி வரைக்கும் தாழ்த்தப்பட்டவர்கள். நம்மளுக்கு போர்டே போடாம போர்டு இருக்குது. நம்மளுக்கு அடிமைன்ற போர்டு போடல, ஆனாலும் நம்மளுடைய மனசுல முழுசா என்னதான் தெரியணும்னா, நம்ம யார்தான்? நாம் முழுக்க அடிமைகள் தான். எப்பத்துல இருந்து நம்ம டவுன்லாஸ் ஆகிறோம்? நம்ம எப்போ அவருடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு அவருக்காக, தேவனுக்காக நம்ம கீழே இறங்குறோமோ, அந்த நேரம் முதல் நம்ம யாரு தானா அவருக்கு அடிமையா மாறிட்டோம். இப்ப இந்த வசனத்தை படிச்சா திருப்பி புரியும் பாருங்க. அப்பவே புரியல, இப்ப புரியும். மீண்டும் 1 கொரிந்தியர் 7:22. கர்த்தருக்குள் அழைக்கப்பட்ட அடிமையானவன். அப்ப நம்ம அடிமையா இருந்தோம். அழைக்கப்பட்ட அடிமையானவன் கர்த்தருடைய சுயாதீனனாய் இருக்கிறான். இப்போ சுயாதீனம் ஆயிட்டான். அதாவது விடுதலை ஆக்கப்பட்டா. அடிமையா இருந்தவன் விடுதலை ஆக்கப்பட்டா. இப்ப அடுத்து அப்படியே அழைக்கப்பட்ட சுயாதீனன் கிறிஸ்துவனுடைய அடிமையா இருக்கிறான். இப்போ எந்த அடிமையா மாறிட்டோம்? கிறிஸ்துவுடைய அடிமையா மாறிட்டோம். இவங்க எல்லாருமே தன்னுடைய முழு வாழ்க்கைய அடிமைதனத்துக்குள் போயிட்டாங்க. அதாவது அடிமையா மாறி போயிட்டாங்க. இப்ப திருப்பி கேள்வி, இந்த அடிமை ஒரு சொந்தமா ஒரு பிளான் போட்டாராம். டவுலோஸ் இவங்க எல்லாருமே
இவங்க வந்து சொந்தமா ஒரு பிளான் போட்டு இந்த பிளான் பிரகாரம் தான் நான் அடுக்குவேன்னு சொல்லி எவ்வளவு பிளான் போட்டாங்க? நான் சொல்றது புரியுதுங்களா? நான் திருப்பி கேள்வி கேட்கிறேன். அடிமைகள் வந்து சொந்தமா திட்டத்தை போட முடியுமா? பிளான் போட முடியாதுங்க. இன்னைக்கு நாம என்ன பண்றோம் சொல்லுங்க? போடுறோம். ஏன் போடுறோம்? ஏன்னா நம்ம முழுமையாக நம்மளுடைய சித்தத்தை அவருக்கு இன்னமும் என்ன பண்ணாம இருக்கிறோம், இன்னும் ஒப்பு கொடுக்காம இருக்கிறோம். அதனாலதான் இன்னைக்கு நாமளே நம்மளுடைய வாழ்க்கையில நிறைய பிளானிங் பண்றோம். அந்த பிளானிங் எல்லாம் வெற்றிகரமா முடியுதா? நிறைய நேரத்துல முடியுது இல்லை. எங்கதான் போய் முடியுது? தோல்வியில தான் முடியுது. அப்போ அடிமை சொந்தமா என்ன பண்ண மாட்டாங்கன்னா அவங்களுடைய பிளானிங் இருக்காது. அதாவது அவங்க பிளான் பிரகாரம் வாழ மாட்டாங்க. இந்த பாடம் வந்து கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். என்ன இப்படி இருக்கே வாழ்க்கைன்ட்டு. ஆனா இதுதாங்க உண்மையான வாழ்க்கை. அப்போ எப்படி ஒரு அடிமை சொந்தமா பிளான் போட முடியாதோ யாரை தான் கேட்குவாங்கன்னா எஜமானனை. அப்ப நம்மளுடைய வாழ்க்கையில கூட நாம சொந்தமாக நம்மளுடைய சுய திட்டத்தை போடவே கூடாது, போடவும் முடியாது. அப்ப யாரை கேட்டுதான் நம்ம இருக்கணும்னா எஜமானனை. அதனால தான் பவுல் என்ன பண்ணிட்டாருன்னா அந்த சித்தத்தை எப்படி ஒப்பு கொடுத்தாருன்னு பாத்தீங்கன்னா அவருடைய பழைய மாம்சத்தை எடுத்துன்னு போய் சாகடிச்சிட்டார். இப்ப புதுசா வாழும்போது முழுமையாக அவருடைய சித்தத்தை கர்த்தருக்கு கிறிஸ்துக்கு அர்ப்பணிச்சிட்டாராம். கலாத்தியர்ல இதுதான் பேசுறார். வாசிக்கலாம். கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவை எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். நான் பிழைச்சிட்டேன். ஆனா என்னுடைய பழைய மாம்சத்தை என்ன பண்ணிட்டேன்? சிலுவையில அறிஞ்சிட்டேன். ஒரு எஜமானன் சொல்றது தான் இந்த அடிமை என்ன பண்ணுவாங்க? கேட்குவாங்க. இதுதான் கிறிஸ்து வேற மாதிரி பேசினார். நானே மெய்ப்பன், என் ஆடுகள் என் சத்தத்தை கேட்கும்ட்டார். கொஞ்சம் வித்தியாசமா சொன்னார். பவுல் அதே விஷயத்தை தான் பேசுறாரு. அப்போ ஒரு அடிமை யாருடைய சத்தத்தை மட்டும் தான் கேட்டு போவாருன்னா எஜமானன் என்ன சொல்றாரோ அதுதான் கேட்குவாங்க. சொந்தமா அவங்க என்ன பண்ண முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாது. இத அவர் பவுல் இன்னும் கொஞ்சம் உச்சக்கட்டத்துக்கு போயிட்டு என்ன பேசுவார்னா நான் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறதே இந்த அடிமைத்தனத்துக்குள்ள இருக்கிற ஒரு கடமைன்னு தான் பேசுவார். நான் அப்படி சொல்லனா எனக்கு ஐயோன்னு பேசியிருக்கார். வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை. ஏன் இடமில்ல? மேன்மை பாராட்ட நான் அவ்வளோ இடத்துக்கு போய் சுவிசேஷத்தை சொல்லிட்டேன். ஆனா என்னால மேன்மை பாராட்டுறதுக்கு எனக்கு இடமே கிடையாது. ஏன் இடம் இல்லை? நான் ஒரு அடிமை. புரியுதுங்களா? அவர் தன்னை எந்த நிலைமைக்கு தாழ்த்தின்கிறார் பாருங்க. இந்த அடிமையை யாராவது தாழ்த்துவாங்களா? தாழ்த்தவே மாட்டாங்க. யாரை உயர்த்துவாங்க? எஜமானன். அப்ப ஏதாவது ஒண்ணு பாராட்டணும்னா யார பாராட்டுன்னு பவுலு? ஏன் எஜமானனை பாராட்டு. ஏன்னா நான் யாரு? அதுதான் சொல்றாரு. எனக்கு மேன்மை பாராட்டுறதுக்கு இடமே கிடையாது. அப்படி தொடர்ந்து வாசிங்க. அது என்மேல் விழுந்த கடமையா இருக்கிறது. ஏன்னா நான் ஒரு அடிமை. அது நான் செய்ய வேண்டிய வேலை. என் மேல அது விழுந்திருக்குது. அது ஒரு கடமையா தான் இருக்கு. அப்படி வாசிங்க. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ, எனக்கு ஐயோ. சரி, இப்போ அங்க அடிமைகள் வேலை செய்யலன்னா ரோம உலகத்துக்கு வாங்க. ஒரு அடிமை வேலையே செய்யல, அப்ப என்ன கிடைக்கும் அவனுக்கு? அடி கிடைக்கும். கிடைக்குமா கிடைக்காதா? ஆனா இங்க கொஞ்சம் வித்தியாசம். வேலை செஞ்சா அடி. புரியுதா? அங்க வேலை செய்யலன்னா எஜமான் என்ன பண்ணுவாரு? அடிக்குவார். ஆனா இங்க கிறிஸ்து கிட்ட வேலை செய்யும் போது வேலை செய்யலனா இல்ல, வேலை செஞ்சா அடி. யாரால் அடி? அதுதான் பவுல் போன்றவர்கள், பின்னாடி வந்த அப்போஸ்தலர்கள், சீசர்கள்லாம் கல்லால் அடிக்கப்பட்டு சிறையில் போடப்பட்டு பட்டணம் தொருத்தப்பட்டு பசி பட்டினி பஞ்சம், சகோதரர்கள் கூட இருந்தே பின்னாடி முதுகுல குத்துறது, ஒருத்தவங்க பத்தி இன்னொருத்தவங்க அவதூறு பண்றது, இது எல்லாமே வருமா? எப்போ? வேலை செய்யலனா வராது. எப்பதான் வரும்? வேலை செஞ்சா அடி வரும். சரி, அடி விழுதேன்ட்டு இந்த அடிமைகள்லாம் ஓடிட்டாங்கல்ல. நான் திருப்பி சொல்ற வார்த்தையை வந்து சில பேர் ரொம்ப என்ன இது இப்படி பேசுறாங்கன்னு நினைக்க வேணாங்க. இது பவுல் தண்ணியே பேசிக்கணும் ஒரு வார்த்தைகள் தான். ஏன்னா அவர் நிருபத்தை தொடங்கும் போதே தன்னை யாருன்னு தான் சொல்றாரு? அடிமைன்னு தான் பேசுறாரு. அதனால தான் இந்த வார்த்தை திருப்பி நான் பயன்படுத்துறேன். அப்போ இவங்களாம் ஓடிட்டாங்களா? என்ன பண்ணாங்க? மாறாக திருப்பி வேலை செஞ்சாங்க. எப்படி செஞ்சாங்க? அதுதான் முக்கியம். சந்தோஷமாக இன்னும் உற்சாகமாக செஞ்சாங்க. அப்ப நாம கூட கிறிஸ்துக்கு இன்னைக்கு அடிமையா வந்துட்டோம்னா நமக்கு அடி வராதுன்னு நிச்சயமா? கண்டிப்பா அடி விழும். அப்போ விழும்போது என்ன பண்ணலாம்? சந்தோஷமா. உண்மையாவா? யோசிச்சு பாருங்க.
நம்மள யாராவது ஒரு வார்த்தை சொல்லிட்டாலே நம்மளுக்கு அந்த சந்தோஷம் மர ஏறிடும். சந்தோஷமே மர ஏறிடும். நம்ம எப்படிதான் இருக்கோம்னு பாத்தீங்கன்னா, வியாகுலத்திலயோ துக்கத்திலயோ சஞ்சலத்துல வாழ்ந்து நிற்குவோம். ஆனா இவங்கள எப்படி வாழ்ந்தாங்கன்னா, அடிப்படப்படோ இன்னும் சந்தோஷப்பட்டாங்களா. பேதுரு எல்லாம் பிரசங்கம் பண்ணும் போது, பேதுரு, யோவான் இவங்கெல்லாம் கொண்டு போய் முதல் ஆலோசனை சங்கத்துல நிக்க வச்சு அடிச்சு அனுப்புவாங்க. இவங்க அடி வாங்கி வெளியே வரும் போது சந்தோஷமா வருவாங்க, சிரிச்சுக்குன்னு வருவாங்க. போய் ஜெபம் பண்ணாங்களாம். என்ன தெரியுங்களா ஜெபம் பண்ணாங்கோ? எங்களுக்கு இன்னும் அடி வாங்குறதுக்கு பெலன் வேணும்னு கேட்டாங்களாம். என்ன சிந்தனை! நம்மளாம் அடி வாங்கி வந்துட்டு வேண்டாம், என்ன எப்படியாவது தப்பிக்கவேன்னு கேட்குவோம். ஆனா இவங்களுடைய ஜெபம் எப்படி இருந்திருக்குதுன்னா, நாங்க அடுத்து போய் பிரசங்கம் பண்ணுவோம், தடக்கவே முடியாது, ஆனா எங்களை திருப்பி அடிக்குவாங்க, அந்த அடி வாங்குறதுக்கு எங்களுக்கு பலத்தை தாங்கன்னு கேட்டாங்களாம். இதுதாங்க இவங்களுடைய மனசு இருந்துச்சு. அப்போ இவங்க தங்களை முழுமையாக இன்னாவா ஒப்பு கொடுத்துட்டாங்கன்னா, அடிமையா ஒப்பு கொடுத்துட்டாங்க. வாசிக்கலாம் 2 கொரிந்தியர் 4:5. நாங்கள் எங்களையே பிரசங்கியாமல் கிறிஸ்து இயேசுவை கர்த்தர் என்றும். இன்னதான் பிரசங்கிச்சிருக்கிறாங்க. இல்ல, நல்லா கவனிச்சு பாருங்க. நான் எங்களை என்ன பண்ணல அப்படின்னா என்ன அர்த்தம்? வாங்கோ, நான் எவ்வளவு சொல்ற கேளுங்க, என் கிட்ட தான் இதெல்லாம் என்ன இருக்கு, எல்லா தேவன் என்கிட்ட தான் கொடுத்துருக்கிறார், நான் சொன்னாதான் என்னாவோ சத்தியமே வெளியே வர, என்ன தவிர வேற யாருமே அப்படியெல்லாம் இவங்க பேசவே இல்லை, நினைக்க கூட இல்லைங்க. அதுதான் சொல்றாங்க, நாங்க எங்களை என்ன பண்ணல, பிரசங்கமே பண்ணலங்க. யாரோ தான் பிரசங்கம் பண்ணின்னு இருக்கிறோமா? இயேசு கிறிஸ்து தான் எங்களுடைய எஜமானன், கர்த்தர். இது அடிமை பேசுற பாஷைங்க. இது வந்து ஸ்லேவ் லாங்குவேஜ். அப்படின்னா என்னன்னா, ஒரு அடிமையின் மொழி. இவங்க என்ன பண்ண முடியாது தெரியுங்களா? தங்களை மேன்மை பாராட்டவே முடியாது. ஏன்னா இவங்க யாருதான்? அடிமைதான். நாம ஏதாவது ஒரு சின்ன விஷயம் பண்ண உடனே என்ன வர சொல்லுங்க? பெரிய பெருமை. யாராவது நம்மளை பாராட்டலன்னா என்ன நடக்கும்? கோபம் வரும். என்ன பண்ணாலும் அவங்க என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க, பாராட்டவே மாட்டேன்னு இருக்கிறாங்க. ஆனா இவங்க என்ன எதிர்பார்க்கலன்னா, அந்த பாராட்டை எதிர்பார்க்கல. ஏன்னா இவங்களுடைய வாழ்க்கையில் என்ன புரிஞ்சுக்கினாங்கன்னா, நாங்களாம் யாருதான்? நாங்களாம் அடிமைதான். அப்படி தொடர்ந்து வாசிங்க. கிறிஸ்து இயேசுவை கர்த்தர் என்றும் எங்களையோ கிறிஸ்துவின் நிமித்தம் உங்கள் ஊழியக்காரர் என்றும் பிரசங்கிக்கிறோம். அப்ப என்னதான் அந்த ஊழியக்காரன் போட்டாங்க பாருங்க, அந்த கடைசி வார்த்தை திருப்பி படிங்க. இயேசுவின் நிமித்தம் உங்கள் ஊழியக்காரர் என்றும் பிரசங்கிக்கிறோம். அந்த திருப்பி அந்த வார்த்தையை கவனிங்க. இயேசு கிறிஸ்து நிமித்தம் உங்களுடைய, கரெக்டா சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து நிமித்தோ உங்களுக்கு நாங்கோ அடிமைன்ட்டார். புரிஞ்சுச்சுங்களா? தேவனுக்கு அடிமையா, கிறிஸ்துக்கு அடிமையா? கிறிஸ்துக்கு யாரெல்லாம் சேர்ந்து இருக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாருக்கும் நாங்க அடிமைன்ட்டார். இது எப்படி வரும் இந்த சிந்தனை? இதுதாங்க ஒரு புது சிருஷ்டியோட உண்மையான சிந்தனை. அப்போ அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, நான் தேவனுக்கு மட்டும் அடிமை இல்லை, கிறிஸ்துக்கு மட்டும் அடிமை இல்லை, நீங்க கிறிஸ்துவுடையவர்களா, உங்களுக்கும் நான் அடிமைன்னு போனாங்களாம். இந்த மாதிரி, ஏன்னா இந்த அடிமைன்ற வார்த்தையுடைய தாக்கத்தையும் ஆழத்தையும் நல்லா புரிஞ்சுதாங்க இவங்க பேசுறாங்க. ஏன்னா அடிமையானவன் ஒண்ணுமே பண்ண முடியாது. உங்களுக்கு என்ன விருப்பமோ அதுதான் நான் என்ன பண்ண முடியும், என் வாழ்க்கையில பண்ண முடியும். நான் கட்டப்பட்டு உங்க பின்னாடி வர கதை. அந்த அளவுக்கு இவங்களுடைய மனத்தாழ்மை மிக உச்சக்கட்டத்துக்கு போச்சா. எங்க போய் பிரசங்கம் பண்ணாலும் தங்களை எந்த இடத்துல என்ன பண்ணல, மேன்மை பாராட்டல. ஆனா பிரசங்கம் பண்ண இடத்துல எல்லாமே என்னதான் கிடைச்சிருக்கு, இவங்களுக்கு அடிதான் கிடைச்சிருக்கு. ஒவ்வொரு அடி வாங்கிக்கின்னு மீண்டும் மீண்டும் என்னதான் பண்றாங்க, சந்தோஷமா தான் போயின்னு இருக்கிறாங்க. இவங்களுக்குன்ட்டு தனியா ஸ்கெடியூல் போட முடியுமா? அதனால தான் அடிக்கடி பவுலுடைய பயணத்துல கிறிஸ்து பேசுவார், நீ அடுத்து எங்க போனோம், நீ அடுத்து என்ன பண்ணணும், நீ அடுத்து இந்த வேலையை செய்யணும்ட்டு. புரியுதுங்களா? ஏன்னா இவங்க ஸ்கெடியூல் இவங்களது இல்லை, நம்மளுடைய ஸ்கெடியூல் நம்மளது தான். ஆமாங்க, நம்மளது தான். தேவனுக்காக ஏதாவது ஒன்று பண்ணோம், நோ டைம் சொல்றோமா? என்ன இல்லை, நேரம் இல்லை. ஏன் நேரம் இல்லை? நம்ம ஸ்கெடியூல்ல யாருக்கு டைம் இல்லை சொல்லுங்க? தேவனுக்கு டைமே இல்லை, கிறிஸ்துக்கு டைம் இல்லை. நம்ம ஜெபம் பண்ணும்போது தேவன் சொன்னார்னா, என் ஸ்கெடியூல்ல உனக்கு டைமே இல்லைன்ட்டு எப்படி இருக்கும்? சொல்லியிருக்கிறாரா இது வரைக்கும்? அவர் சொல்லுங்க, அதுதான் அவருடைய மகா பெரிய மேன்மை, உச்சக்கட்டம் அவருக்கு. அவர் இது வரைக்கும் சொல்ல. ஆனா நாம என்ன தெரியுங்களா சொல்றோம், என் ஸ்கெடியூல்ல உங்களுக்கு டைம் இல்லை, என் சார்ட்ல டைம் இல்லை, நாளைக்கு முடிஞ்சா போட்டுக்கிறேன், நாளைக்கு வேற வேலை இல்லைன்னா உங்களை என்ன பண்ணிக்கிறேன், ஒரு 10 நிமிஷம் 1/2 மணி நேரம் ஸ்கெடியூல்ல வச்சுக்கிறேன், அவ்வளவுதான். அதுக்கு மேல எல்லாம் கிடையாது. அதுக்கு மேல எனக்கு வேற நிறைய இருக்குன்ட்டு. ஆனா நேரத்தையே கொடுக்கறது யார்த்தா? அவர்கிட்டயே நேரத்தை வாங்கிக்கணுமா?
அவருக்கே நேரம் இல்லையா? எவ்வளவு நல்ல அடிமை இல்லை நம்ம, சூப்பர். இப்படிதான் இருக்கிறவங்க. ஆனா அவங்க எப்படி இருந்திருக்கிறாங்க? அவருடைய முழு ஸ்கெடியூலோ இவருக்கு என்ன சொல்றாரோ அதை தான் அவங்க பார்த்து பண்ணியிருக்கிறாங்க. அப்போஸ்தலர்கள் 20ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். ஆகிலும் அவைகளில் ஒன்றை குறித்து கவலைப்பட்டேன், என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன், என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு. இருங்க, அந்த வசனத்தை திருப்பி இன்னொரு தடவை நல்லா கவனிங்க. என் பிராணனை நான் அருமையாக எண்ணேன். என்னன்னா என்ன? நான் திருப்பி அதை படிக்கிற பாருங்க. நான் திருப்பி இங்கிலீஷ்ல படிச்சுட்டு உங்களுக்கு தமிழ்ல விளக்குறேன். பட் மை லைஃப் இஸ் வர்த் நத்திங்ன்றார். அதாவது என்னுடைய உயிர் வேஸ்ட், பிரயோஜனமே இல்லை. ஏன் அப்படி சொல்லிட்டு அதை சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா அன்லெஸ்ன்றார். என்ன அன்லெஸ்னா என் உயிர் பிரயோஜனமே இல்லை. எப்போ தெரியுமா பிரயோஜனமாகும் என் உயிர்? இயேசு கிறிஸ்து எனக்கு கொடுத்த வேலையை நான் எப்போ முடிக்கிறேனோ அப்பதான் பிரயோஜனம். அவர் கொடுத்த வேலையை நான் முடிக்கலன்னா இந்த அடிமைக்கு இந்த உயிர் பிரயோஜனம் இல்லைன்றாரு. புரியுதா? நான் அதை ஃபுல்லா படிக்கிற பாருங்க. பட் மை லைஃப் இஸ் வர்த் நத்திங் டு மீ அன்லெஸ் ஐ யூஸ் இட் ஃபார் ஃபினிஷிங் தி ஒர்க் அசைன்ட் மீ பை த லார்ட் ஜீசஸ் என்றார். என்ன அர்த்தம்னா எனக்கு உயிர் கொடுத்துருக்கிறாரு, ஆனா அவருடைய வேலையை நான் முடிக்கலன்னா இந்த உயிர் எனக்கு என்ன இல்லை, பிரயோஜனமே இல்லை. நமக்கு எப்படி இருக்கு இந்த உயிர்? பிரயோஜனமா இருக்கு. யாருக்கு? எனக்கு, நமக்கு. வேற ஒருத்தங்களுக்கு பிரயோஜனப்படுத்துதோ இல்லையோ, எனக்கும் என்னை சார்ந்தவர்களுக்கும் மட்டும் இந்த உயிரினாவோ நல்லா பிரயோஜனம். ஆனா இவங்க என்ன பண்ணிட்டாங்க? கிறிஸ்துவே நீங்க எனக்கு ஒரு வேலை கொடுத்துட்டீங்க, இந்த அடிமைக்கு எஜமான் என்ன பண்ணிட்டாரு? வேலை கொடுத்துட்டாரு. இந்த வேலை நான் முடிக்கலன்னா இந்த உயிர் எனக்கு என்ன இல்லை, பிரயோஜனமே இல்லைன்னு யார் யாரெல்லாம் நினைக்கிறோமோ அவங்க தான் அங்க உண்மையான டவுலோஸ், உண்மையான அடிமைகள். அப்படி இல்லைன்னா நம்ம என்னன்னா நொண்டி சாக்கு சொல்லின்னு சும்மா இருக்கிறோம், வரோம், சும்மா சொல்றோம். உதட அளவுல கிட்ட, இருதயத்துல அளவுல தூரம் தான் நம்ம நின்று இருக்கிறோம். இவங்களாம் போய் ஜெபாலயத்துல நேர்ல நின்று பிரசங்கம் பண்ணாங்க. அவர்களை குறித்து அல்ல, எதை குறித்து? கிறிஸ்துவை குறித்து. வீட்டு வீடா போய் பிரசங்கம் பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் தங்களை என்னத்தான் சொல்லி பிரசங்கம் பண்ணாங்கன்னா நாங்களா யார் தான்? நாங்களா அடிமை. கிறிஸ்துக்கு நீங்க சேர்ந்தீங்கன்னா உங்களுக்கும் நான் யாரு? இன்னைக்கெல்லாம் யோசிக்க முடியுமா? இப்போ ஒரு உதாரணம் சொல்றேன். நான் உங்களுக்கு அடிமை அப்படின்னு வச்சுக்கோங்க, அதுதான் உண்மை. இப்போ ஒரு எஜமானன் வந்து அந்த அடிமையை பார்த்து மோசமா பேசிட்டாரு. இந்த அடிமை கோவம் வரலாமா? வரக்கூடாது. நம்மளுக்கு வருதா? ஏன் வருது? ஏன்னா நம்ம என்ன நினைக்கல தெரியுங்களா? உங்களுக்கு நான் ஒவ்வொருத்தங்களும் நினைக்கணுங்க, ஒவ்வொருத்தங்களும் நினைக்கணும். அப்படி நினைக்கும் போதுதான் எல்லாருமே என்னவாவாங்கன்னா ஒரே சரீரமா வாங்கும். அதை இன்னும் உச்சகட்டமா பவுல் பேசுவார். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். நான் ஒருவருக்கும் அடிமைப்படாதவனாயிருந்தும் நான் அதிக ஜனங்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு என்னைத்தானே எல்லாருக்கும் அடிமையாக்கினேன். இன்னும் சொல்லிட்டார், நான் யாருக்குமே அடிமை இல்லை, ஆனா எல்லாருமே கிறிஸ்துக்காக என்ன பண்ணும்? இப்போ ஆதாயம் படுத்துன்றதுக்காக நான் எல்லாருக்குமே என்ன ஆயிட்டேன்? நான் எல்லாருக்குமே அடிமையிட்டேன். இதெல்லாம் யோசிக்கவே முடியாதுங்க. அதனால தான் இந்த அடிமைன்ற விஷயத்தை எடுத்து அவ்வளோ ஆழமா பேசுறாரு. நான் வேற கிறிஸ்துக்கு மட்டும் அடிமை இல்லை, கிறிஸ்துக்கு உங்களை எடுத்துன்னு போய் கிறிஸ்து கிட்ட சேர்க்கறதுக்கு யார் யாரெல்லாம் வந்தீங்க நான் எல்லாருக்குமே அடிமை ஆயிட்டேன்னு பேசினார். அந்த அடிமைக்கு கிடைச்ச பரிசு, கூலி இந்த உலகத்தில் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு முதுகுல எல்லாம் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிக்கப்பட்டிருந்தது. நேற்று தினத்துல நீங்க படிச்சிருக்குவீங்க எவ்வளோ அடிகள் வந்து வாங்கினாரு. அதோட எண்ணிக்கை மறந்துட்டீங்களா? எவ்வளவோ? அதான் எவ்வளோ ஒட்டுமொத்தமா 195 195 அடிகள். அது எதுன்னு பார்த்தீங்கன்னா 3 தடவை ராட்ல அடிக்குவாங்க, அது சேர்க்கல. கல் அடிக்குவாங்க, அதுவும் சேர்க்கப்படல. வெறியோ யூதர்களுடைய சட்டத்தின் பிரகாரம் அடிச்ச அடி. இதுதான் பவுலுக்கு கிடைச்ச பரிசா. அந்த பரிசை அவர் எப்படி பெற்றுக்கொண்டு இருந்திருக்குவார்? சோகமாவா? சந்தோஷமா தாங்க. ஏன்னா அடிமைக்கு கிடைச்ச இது வந்து அடின்னு நினைக்கல, அடிமைக்கு கிடைச்ச கிறிஸ்து நிமித்தமா நானும் என்ன பண்ணின்னு இருக்கிறேன், என்னுடைய சரீரத்துல அவருடைய பாடுகளை நானும் சுமந்துன்னு போனன்ற கோணத்துல பவுல் பேசியிருக்குவார். வாசிக்கலாம் வசனம். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இனிமேல் ஒருவனும் எனக்கு வருத்தம் உண்டாகாதிருப்பனாக, கர்த்தராக இயேசுவனுடைய அச்சடையாளங்களை நான் என் சரீரத்திலே தரித்துக் கொண்டிருக்கிறேன். என்ன அர்த்தம்?
இயேசு கிறிஸ்துவோடைய அச்சு அடியாளத்தை நான் என்ன பண்ணின்னு இருக்கிறேன் இப்போ என் சரீரத்துல வச்சு. எப்படி வாங்கினாரா? அச்சு அடியாளம். இன்னைக்கெல்லாம் நம்மளுக்கு இப்படி கிடைக்குதா? இல்லைங்கோ. ஆனா வேற விதத்துல வரும். கிறிஸ்துக்கு அவமானப்படுத்தினாங்க பாருங்க, அது நம்மளுக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படி வரும்போது பட்டாங்களா சீசர்கள் அல்லது சந்தோஷப்பட்டாங்களா? ஏன் சந்தோஷப்பட்டாங்க? அச்சு அடியாளம். அப்ப நம்முடைய வாழ்க்கையில கூட இந்த அச்சு அடியாளம் வரலன்னா நம்ம யாரை பின்பற்றலன்னு அர்த்தம்? கிறிஸ்துவ. நான் எஜமானன், என்னையே இந்த உலகம் இப்படி பேசினாங்கன்னா நீங்களாம் அடிமை. கிறிஸ்து பேசினா இருப்பாங்க, நீங்களாம் வேலைக்காரர்கள் இவங்க என்ன பண்ண மாட்டாங்க, இன்னும் மோசமா தான் நடத்துவாங்க. அது கூட என்னதான் வார்த்தைன்னு பார்த்தீங்கன்னா அடிமைகள் தான். ஆனா நம்மளுக்கு என்னன்னு மாத்திட்டாங்க, ஊழியக்காரன் மாத்திட்டாங்க. கடைசியில பவுலும் மறிச்சிட்டாரு. அவர் முடிக்கிறதுக்கு முன்னாடி, அவருடைய மரணம் வர்றதுக்கு முன்னாடி கிறிஸ்து கொடுத்த வேலையை முடிச்சிருக்கு வரான். என்ன வேலை கொடுத்தார் சொல்லுங்க? இயேசு கிறிஸ்து கிட்ட வந்துட்டோம். கிறிஸ்து பவுலுக்கு என்ன வேலை கொடுத்தார்? சத்தியத்தை புறஜாதிகளுக்கும் சொல்லணும், சுவிசேஷத்தை மற்றும் ராஜாக்களுக்கும் சொல்லணும். கடைசியா அவருடைய பவுலுடைய பயணம், நீங்க பாடத்தை கேட்டிருந்தீங்கன்னா இது உங்களுக்கு தெரிய வரும். கடைசியா பவுல் போய் சத்தியத்தை யார் வரைக்கும் எடுத்துன்னு போய் சொல்லிட்டார்? எந்த ராஜா? எம்பரர் அன்னைக்கு இருந்தார் பாருங்க, சீசர். அவருடைய வீட்டுக்கே சத்தியம் போயிடுதுங்க. இவரை சிறையில வைக்கும் போது சீசருடைய குடும்பத்தார்லயே நிறைய பேரு சத்தியத்தை கேட்டு கிறிஸ்து பின்னாடி வந்தாங்க. சீசர் முன்னாடி பவுல் போய் நின்னார். ஏன்னா பவுலுடைய பயணத்துல ஒரு தேவதூதன் வந்து பேசுவாரு, நீ ஒன்னாவது நீ கண்டிப்பா சீசர் முன்னாடி நிக்கவன்ட்டு. அதுதான் நம்மளுக்கு ஒரு பெரிய அடையாளமே. அப்போ இவர் அழைச்சார் பாத்தீங்களா, நீ புறஜாதிகளுக்கும் போய் பிரசங்கம் பண்ணிட்டார், ராஜாக்களுக்கும் அடுத்த பயணத்தை மேற்கொண்டார். நான் கண்டிப்பா என்னுடைய அழைக்கப்பட்ட நோக்கம் நான் ராஜாக்களுக்கு சொல்லணும், நீ செத்துருவ, நான் செத்தாதான் சொல்லணும்னா சாவறதுக்கும் நான் தயாருன்னு போய் தான் எங்க போறாருன்னு பாத்தீங்கன்னா அந்த சீசரை தேடி போறார். கடைசியில் அவர் சிறையில் இருக்கிறாரு, வீடு ஹவுஸ் அரெஸ்ட்ல. அப்ப நிறைய சீசருடைய வீட்டை சேர்ந்தவர்கள் வந்து கேட்குவாங்க, இது எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா பவுலின் பயணம் நிறைய ஒரு 14 பாகம் இருக்கும். முடிஞ்சா நீங்க கேட்டு பாருங்க, அதுல ஒவ்வொன்னா கவர் பண்ணியிருக்கிறோம், அதுல உங்களுக்கு தெரிய வரும். அப்போ திருப்பி ஒவ்வொன்னா பார்க்கலாம் அந்த லிஸ்ட்டை. கவனிங்க. முதல், ஒரு அடிமை தன் சித்தத்தின் படி இருக்க முடியுமா? இல்ல. அப்போ தன்னுடைய சித்தத்தை என்ன பண்ணிடுவாரு? விட்டுடுவாரு. யாருடைய கமாண்ட், அதாவது யார் கொடுக்கிற அந்த அதிகாரத்தின் பிரகாரம் வாழ்வாங்க. கிறிஸ்து என்ன சொல்றாரு? ஏன்னா அவர் தான் இப்ப என்ன ஆயிட்டாரு? எஜமானன். அவர்கள் அடிப்படும் போது ஓடிடுவாங்களா? திரும்பி பார்க்காமல் என்ன பண்ணுவாங்க? முன்னாடி நடந்துனே இருக்காங்க. ஒரு அடிமை தன்னை குறித்து மேன்மை பாராட்டலாமா? முடியவே முடியாது. அப்ப யாரை குறித்து மட்டும்தான் மேன்மை பாராட்டணும்? எஜமானன் யாரு, அவரை தான் என்ன பண்ணுவாரு? மேன்மை. அப்ப தன்னை குறித்து ஒண்ணுமே பேசுறதுக்கு எதுவுமே கிடையாது. எஜமான அந்த அடிமை வந்து தன்னுடைய இந்த உலகத்துடைய கம்ஃபர்ட்னு சொல்ற பாருங்க, ஆறுதல், இதெல்லாத்தையும் எடுத்து மேல வைக்க முடியுமா? இல்ல. மற்றவர்களுக்கு என்னன்றது இந்த அடிமை என்ன பண்ணணும்? நோக்கி பார்க்கணும். ஏன்னா கிறிஸ்துக்கு மட்டும் அடிமை இல்ல, கிறிஸ்துக்கு யார் யாரெல்லாம் சேர்ந்து இருக்கிறாங்களோ அவங்களுக்கும் மீனாயிட்டாங்க. இப்போ ஒரு கேள்வி கேட்கிறேன், நம்ம எல்லாருமே யாருக்கு அடிமை? கிறிஸ்துக்கு நம்ம எல்லாருமே சேர்ந்து இருக்கிறோமா? அதாவது நீங்களும் கிறிஸ்துக்கு அவங்களும் கிறிஸ்துக்கு. அப்போ நீங்க அவங்களுக்கு யார்? நீங்க அவங்களுக்கு யார்? இந்த மனசு வந்துச்சுன்னு வைங்களேன், என்ன வர்றது தெரியுங்களா? நீ ஏன் என்ன இப்படி சொன்ன? ஏன்னா நம்ம யாருக்கு சொல்றவங்களுக்கு. புரிஞ்சுச்சுங்களா? ஆனா அப்ப நம்ம சொல்லலாமா அப்படின்னா, அப்ப எஜமானனை பாருங்க, எஜமானன் நம்ம இப்படி சொல்றாரா? அப்ப நல்ல அடிமை இன்னொரு அடிமை என்ன பண்ண மாட்டாங்க? சொல்ல மாட்டாங்க. சொல்றோன்னு என்ன தெரியுங்களா அர்த்தம்? நாம் நல்ல அடிமைகள் இல்லைன்னு அர்த்தம். ரெண்டு பக்கமா வெட்டுது. அடுத்து அப்படியே தொடர்ந்து பார்க்கலாம். அந்த அடிமை தன் எஜமானனை உடைய அதிகாரத்தை என்ன பண்ணிக்குவாரு? சந்தோஷத்துடன் ஏத்துக்குவாங்க. கிறிஸ்துக்கு யார் யாரெல்லாம் ஜனங்களோ அவங்களுக்கும் என்ன பண்ணுவாங்க? பணிவிடை செய்யணும். அந்த ஒருவேளை எஜமானன் ஏதாவது தப்பு செய்யும் போது அதை ஒரு அடி கொடுத்து கரெக்ட் பண்ணாங்கன்னா அடிமை ஓடிடுவாங்களா? ஓட முடியாது. என்ன பண்ணோம்? ஏத்துக்குன்னு அங்கதான் இருக்குவாங்க. தன்னுடைய சரீரத்தை முழுக்க யாருக்குன்னு பயன்படுத்துவாங்க? அந்த எஜமானனுக்கு. எது வரைக்கும்? கடைசி வரைக்கும். இப்ப இந்த லிஸ்ட் அப்படியே எடுத்து நம்மளுக்கு பொருத்தி பாருங்க. இதுல ஏதாவது ஒன்னாவது பொருந்துதா? ஏதாவது ஒன்னாவது பொருந்துதா? திருப்பி நான் போடுற பாருங்க அந்த லிஸ்ட். ஒன்னொன்னா பார்க்கலாம் பாருங்க. முதல்,
நம்முடைய சித்தத்தை விட்டு எஜமானுடைய சித்தத்தை எவ்வளவு பேர் செய்றோம்? எவ்வளவு பேர் இயேசு கிறிஸ்துவோடைய அவர் கொடுக்கிற அந்த வார்த்தையை மட்டும் கீழ்ப்பட்டு நடக்கிறோம்? அடி வரும்போது எவ்வளவு பேரு அதாவது திரும்பி ஓடாமல் அப்படியே நின்று தொடர்ந்து போறோம்? ஒரு சின்ன முறுமுறுப்பு கூட ஓடிறதுக்கு சமம் கிடையாது. தங்களை குறித்து பிரசங்கம் பண்ணாமல் கிறிஸ்துவை குறித்தே பிரசங்கம் பண்ணி தங்களை மேன்மை பாராட்டாதவர்கள் எவ்வளவு அடிமைகள்? நெக்ஸ்ட் லிஸ்ட். அதாவது மற்றவர்களை மேல வச்சு என்ன கீழே வைக்கிற அடிமைகள் எத்தனை பேர்? எத்தனை அடிமைகள் இயேசு கிறிஸ்து தான் எனக்கு எஜமானன், நான் எனக்கு எஜமானனே கிடையாதுன்னு உண்மை ஏற்றுக்கொண்டு நிற்கிறோம். இயேசு கிறிஸ்துவோடைய சேர்ந்தவர்களை சந்தோஷத்துடன் முறுமுறுப்பு இல்லாமல் அவரை சேவிப்போம். யாருமே இல்லையா? நானே இல்லை. நம்மள ஒவ்வொரு தடவையும் அவர் திருத்தும் போது சந்தோஷத்துடன் ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் எத்தனை பேர்? நம்முடைய சரீரங்களை முழுக்க முழுக்க கிறிஸ்துக்காக பயன்படுத்துகிறவர் எத்தனை பேர்? கடைசியில முடிவு வரைக்கும் இதெல்லாமே இந்த 9 பாயிண்ட் பாருங்க, இது ஒரு நாள் இல்லை, முடிவு வரைக்கும் இருக்கணுமா. அப்ப நம்ம என்ன இல்லைன்னு பாத்தீங்கன்னா, வந்துட்டுமா அழைப்பு கொடுத்துட்டாரா, விடுதலை வந்துட்டுமா, ஆனா இன்னும் உணரல தெரியுங்களா, நாம் அடிமை உணரல. அப்ப இன்னைக்கு என்ன பண்ண வச்சிருக்கிறாரு? அடிமை. அப்போ நம்ம எதுலதான் முதல் இருந்தோம்னா பாவத்தில் இருந்தோம். சரி, இப்ப எப்படி விடுதலை ஆக்குறார் பார்க்கலாமா? தொடர்ந்து இன்னும் சரி, எப்படி நம்மளை விடுதலை ஆக்குறார் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றா நம்மளை விடுதலை பண்ற விதத்தை பார்க்கலாம். நீங்க தான் சொல்லணும். ரோமர்களுடைய சட்டத்தை எடுத்துனுவாங்க. எப்படி விடுதலை பண்ணாங்க? முதல் கொண்டு போய் யார்கிட்ட நிக்க வைக்குவாங்க? அங்க இருக்கிற ஒரு அதிகாரி. அவர் யார்? ஒரு மேஜிஸ்ட்ரேட். அவர் தான் நியாயாதிபதி மாதிரி இருக்குவார். அவர் முன்னாடி நிக்க வச்சு இவரை என்ன பண்ணோம்? விடுதலை செய்யறோம்னு சொல்லிடணும். அப்போ அவர்கிட்ட ஒருத்தர் இருக்குவார். அவர் கோலினால் தொட்ட உடனே இந்த மனுஷன் என்ன ஆயிடுவாரு? விடுதலை ஆயிடுவாரு. அந்த பழைய எஜமானன் இனி வர முடியுமா? வர முடியாது. நம்மளுடைய வாழ்க்கையில கூட அப்படித்தாங்க. கிறிஸ்து நம்மளை விடுதலை ஆக்குற விதம் முதல் நம்ம கூட என்னன்னு பாத்தீங்கன்னா அடிமைதனத்துல தான் இருந்தோம். நம்ம கை கால்லாம் சங்கிலி, எதுலன்னா பாவத்துக்கு அடிமையா இருந்தோம். அப்போ உடனடியா கிறிஸ்து எடுத்துன்னு போய் இங்க ஒருத்தர் இருக்கிறாராம். அங்க ரோம உலகத்துல இருந்த மேஜிஸ்ட்ரேட் மாதிரி இன்னொருத்தர் இருக்கிறார். யாரு? பிதாவாகிய தேவன். அவர் முன்னாடி நம்ம எல்லாருமே நின்னோம். இதுதான் முதல் நடக்குது. நின்று நம்ம பூமிக்குரிய நியாயாதிபதி இல்ல, பரலோகத்துக்குரிய நியாயாதிபதி. ஆனா கிறிஸ்துவும் நியாயாதிபதி தான். அந்த வசனம் என்ன சொல்லணும்னா, பிதா ஒருவனுக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமல் நியாய தீர்ப்பு செய்யற முழு அதிகாரத்தையும் தம்முடைய குமாரனுக்கு கொடுத்திருக்கிறார். அது வேற. ஆனா நியாய தீர்ப்பு செய்யற முழுக்க அதிகாரம் முதல் அவர்கிட்ட தான் இருக்கு. இப்ப அவர் முன்னாடி நம்ம போய் நின்னுமா. அப்போ நின்ன உடனே நம்ம குற்றவாளிகளை தாங்க போறோம். நாமெல்லாம் ஒன்னும் நிரபராதிகளா கிடையாது. ஏன்னா எதுலதான் நம்ம கட்டப்பட்டிருக்கிறோம்? பாவத்துக்கும் மரணத்துக்கும். நம்ம கூட இருந்த, நம்ம மேல இருந்த ஆக்கிரமம் செய்து இருந்த எஜமானன் அப்ப யாருன்னு பாத்தீங்கன்னா பாவக்கட்டு. ஆனா கூட அதுக்கு யார் நம்மள அடிமைதனத்துல பிடிச்சு வைக்கப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா பாவமும் மரணமும். அதுக்கு எஜமானன் சாத்தான் இருக்கிறான். இப்படிதான் இருந்தோம். போய் முன்னாடி நிக்கிறோம். இப்போ நம்மளை விடுதலை செய்யறதுக்கு இந்த எஜமானனுக்கிட்ட இருந்து யார் வந்து நிக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா கிறிஸ்து வந்து நிக்கிறார். என்னாரா? அங்க ஒரு கோல் எடுத்து என்ன பண்ணோம்? தொடணும். இங்கேயும் நமக்கு ஒரு கோல்ல தான் தொட்டார். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். தேவன் நமக்கு கிறிஸ்து மூலியமா கொடுத்த பரிசுத்த ஆவி. வசனத்தை எடுத்து நீங்க படிச்சீங்கன்னா பிதாதா கொடுக்கிறாரு. யார் மூலியம்னா கிறிஸ்து மூலியமா கொடுக்கிறாரு. அப்ப நம்ம என்னவா ஆயிட்டோம்னு பாத்தீங்கன்னா புத்திர சுவிகாரத்தின் பிள்ளைகளாய் மாறுறோம். ஆவியை பெற்றுக்கொண்டு பிள்ளைகளா மாறுறோம். கிறிஸ்து எப்படிதான் வந்து நம்மள பதில் கொடுத்து விடுதலை ஆக்குறாருன்னா அவருடைய ரத்தம், அவருடைய மீட்பு, அவருடைய சிலுவை மரணம், அவர் மீட்கும் பொருளை கொடுத்து முடிச்சு வந்த அந்த வேலை. அதனால நம்ம இப்ப என்ன ஆயிட்டோம்னு பாத்தீங்கன்னா நின்னவர்கள் விடுதலை ஆயிட்டோம். இனி அந்த எஜமானன் நம்ம மேல என்ன பண்ண முடியாது? ஆக்கிரமம் செய்ய முடியாது. கிளைம் இல்லை. அதுதான் இப்ப விடுதலை ஆயிட்டாரா? விடுதலை ஆகி வீட்டுக்கு போயிடலாமா? இல்லைங்க. அடுத்து நாங்க விடுதலை அவரான்னு கேட்டாரு. நம்ம என்ன சொன்னோம்? அவரன். அப்போ உடனே என்ன ஆயிட்டோம்? விடுதலை பண்ணவருக்கு நாம் என்னவா மாறிட்டோம்? அடிமையா மாறிட்டோம். அத்தா விஷயம். நம்ம இதை புரியலன்னா நம்ம என்ன நினைச்சுக்கோ, நிறைய நேரத்துல என்ன விடுதலை பண்ணிட்டார். ஆனா இன்னும் என்ன புரியாம இருக்கிறோம்னா விடுதலை செய்தவருக்கு நாம் யாரு? நாம் அடிமையா இருக்கிறோம். அதனாலதான் பவுல் வந்து இந்த விஷயத்த ரொம்ப ஆழமா பேசுவார். வாசிக்கலாம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். இதை கவனிங்க. இந்த வசனத்தை வாசிக்கிறதுக்கு முன்னாடி நம்மள விடுதலை செய்யறாரா?
விடுதலை செஞ்ச பின்பு இனி பாவமும் மரணமும் நம்ம மேல ஆக்கிரமம் செய்ய முடியுமா? நம்ம குற்றத்தை சுமத்த முடியுமானா முடியாது. இப்போ வாசிக்கலாம் வசனம் 8:33. தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்களாக்குகிறவர். புரிஞ்சுச்சுங்களா? நம்மள தேவன் தெரிந்து கொண்டாரா? இப்போ என்ன பண்ண முடியாது? நம்ம மேல குற்றத்தை வைக்க முடியாது. நம்ம மேல குற்றம் வைக்கிறது யாரு? இரவும் பகலும் சகோதரர் மேல் குற்றம் வைக்கிறது பிசாசு. குற்றத்தை வைக்க முடியாது. ஏன்னா இப்ப என்ன பண்ணிட்டாரு? விடுதலை பண்ணிட்டாரு. 34ஆம் வசனம். ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பாரிசத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. இப்ப அவர் இருக்கிறாரு. யார்கிட்ட வேண்டுதல் செய்யறாரு? தேவன் பிதா கிட்ட. நம்மளை இப்ப யாரும் என்ன பண்ண முடியாது? ஆக்கினை தீர்ப்புக்குள்ளோ கொண்டு வரவே முடியாது. ஏன்னா என்ன பண்ணிட்டாரு? நம்மளை விடுதலை செய்றார். ரோமர் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம். ஆனபடியால் கிறிஸ்து இயேசுக்குட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. இப்ப என்ன இல்லைன்ட்டாரு? நல்லா கவனிங்க. திருப்பி நம்மளுக்கு எப்போ ஆக்கினை தீர்ப்பு இல்லைன்னு சொல்றாரு தெரியுங்களா? மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி. இப்போ அந்த ரோம உலகத்துல இன்னொன்னு இருந்துச்சுங்க. இந்த எஜமானன் வித்துட்டாரு இன்னொருத்தருக்கு. அதுல அந்த சேல் டீட் போட்டு கொடுக்குவாங்க. அதில் சில நேரத்துலலாம் கான்ட்ராக்டில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒருவேளை இந்த அடிமை இவங்ககிட்ட இருந்து ஓடி என்கிட்ட வந்துட்டான், நீ திருப்பி காசு கொடுத்து தான் நான் கொடுக்குவேன். அப்படி கூட இருந்துச்சு. திருப்பி இவங்க எடுத்துக்குவாங்க. இப்போ நம்மளை விடுதலை ஆக்கிட்டாரு. நம்ம இனி மாம்சத்தின்படி வாழ்ந்துன்னு இருந்தோம்னா என்ன அர்த்தம்? கிறிஸ்துவை விட்டுட்டு திருப்பி எங்க போய் நிற்கிறோம்? பழைய அடிமைதனத்துக்கு போய் நிற்கிறோம். அப்போ நம்ம உண்மையா விடுதலை ஆகணும்னா மாம்சத்தின்படி அல்ல, ஆவியின்படி நடக்கணும். அப்படி இல்லைன்னா மீண்டும் என்னவாயிடுவோம்னா மீண்டும் அடிமைதனத்துக்குள்ளதான் போய் நம்ம நிற்குவோம். ஏன்னா நம்ம முன்னாடி நிற்கும் போது எப்படிதான் நின்னோம்? அப்படிதான். நம்மள கிறிஸ்து வந்து விடுதலை பண்ணிட்டாரு. இன்னொரு தடவை பண்ண முடியுமா? முடியாது. ஏன்னா கிறிஸ்து எத்தனை தடவை சாக முடியும்? ஒரே தடவை தான். மீண்டும் மீண்டும் சாக முடியாது. இது முதல். ரெண்டாவது எப்படி விடுதலை செய்வாங்க? எப்படிங்க? சென்சஸ் அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த குடியுரிமையில போய் அவங்கள எழுதிட்டாங்கன்னா அவங்க அந்த தேசத்துக்கு இனவா மாறிட்டாங்க. ஒரு வார்த்தைக்கு தான் எதிர்பார்க்கிறேன். நான் திருப்பி சொல்றேன். இன்னைக்கு நம்மளுடைய சென்சஸ்ல நம்ம பேர் இருக்குதுன்னா என்ன அர்த்தம்? கரெக்ட். விடுதலை ஆயிட்டோம். என்ன அர்த்தம்? நம்ம யார் இந்த இடத்துக்கு? சிட்டிசன். புரியுதுங்களா? நம்ம இந்த இடத்துக்கு இப்ப என்னத்த பெற்றிருக்கிறோம்? குடியுரிமை, சிட்டிசனா இருக்கிறோம். அப்ப நம்மள கூட என்ன தெரியுங்களா பண்ணியிருக்கிறாரு? அங்க எப்படி சென்சஸ் எழுதி சிட்டிசனா பண்றாங்களோ நம்ம பேர் கூட தேவன் எழுதி நம்மளுக்கு சிட்டிசன்ஷிப் கொடுத்திருக்கிறாராம். வசனம் இருக்கு, வாசிக்கலாம் பாருங்க. 2 வசனம். 1 கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். ஒவ்வொன்னா சொல்றாரு. முதல் அடிமையில இருந்தோம், விடுதலை ஆன உடனே அங்க ரோம சட்டம், ரோம ராஜ்யத்துக்குள்ள இவங்க போய் சேர்ந்துக்குவாங்க. நம்ம பாவத்துக்கு அடிமையா இருந்தோம், விடுதலை பண்ணிட்டு எந்த ராஜ்யத்துக்குள்ள கொண்டு போய் இருக்கிறாருன்னா குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ள கொண்டு போறாரு. புரியுதுங்களா? அப்ப எங்க சிட்டிசன்ஷிப் எழுதுறாரு அப்படின்னா இருக்குங்க. சொல்றாரு பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. நம்முடைய குடியிருப்போ பரலோகம்னா இங்கிலீஷ்ல கொஞ்சம் யாருன்னா வாசிச்சிடுங்க அப்படியே. But we are citizens of heaven. என்ன சொல்லிட்டாருங்க? இப்ப என்னவா மாறிட்டோம்? பரலோகத்துல குடியுரிமையை வாங்கிட்டோம். அப்போ எப்படி விடுதலை செய்யறாருன்னு பாத்தீங்கன்னா அவருடைய பேரை என்ன பண்ணோம்? அந்த புஸ்தகத்துல. அதுதான் நான் எதிர்பார்த்தேன். எப்ப ஜீவ புஸ்தகத்துல எழுதிட்டாரோ அப்ப நாம பரலோகத்துல என்னவா மாறிட்டோம்? குடியுரிமை. அங்க ரோம உலகத்திலும் என்ன நடந்தது? இதெல்லாம் வச்சுதாங்க பவுல் பேசுறாரு. ஏன்னா இதெல்லாம் பவுலோட நிருபங்கள் தான். அவருக்கு இந்த அடிமைகளை குறிச்சு நல்லா புரிதல் இருக்கு, தெளிவா தெரியும் இதுதான் இப்படிதான் நடக்குதுன்ட்டு. அதனால்தான் அவருடைய வசனங்களை அங்கங்க வேற கோணத்துல பேசின்னு வச்சுறாரு. அப்போ நம்மள விடுதலை ஆக்கணும்னா சிட்டிசன்ஷிப்ல எழுதிட்டாங்கன்னா இந்த மனுஷன் என்னடலாம் விடுதலை ஆயிடுவார். அப்ப நம்மள விடுதலை ஆக்கி இருக்கிறாருன்றதுக்கு சாட்சி என்னன்னா நம்மளுடைய பேரை இப்ப எங்க எழுதி இருக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா அந்த புஸ்தகம். அதை எப்படி சொல்றாருன்னா இப்ப நம்ம எதுக்கு குடியுரிமையை வாங்கி இருக்கிறோம்? பரலோக. திருப்பி இன்னொருத்தோட வாசிங்க சிஸ்டர்.
நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். இங்கதாங்க நம்மளோட குடியிருப்பு. இப்ப கொடுத்துட்டாரா? முன்னாடி எப்படி இருந்தோம்? குடியுரிமை இல்லை. அதுக்கு பவுல் எபேசியர்ல வேற மாதிரி பேசுவார். ஃபாரினர்ஸ் அண்ட் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் இடுவார். வாசிங்க நீங்களே. அந்நியர்களும் பரதேசிகளும் பேசுவார். அதாவது ஒன்னத்துக்கும் இல்லை, நீங்க இன்னும் என்ன வாங்கல, குடியுரிமையை வாங்கல, நீங்க அந்நியர்களா இருக்கிறீங்க, நீங்க பரதேசிகளா இருக்கிறீங்க. இப்ப என்ன பண்ணிருக்கிறீங்க? குடியுரிமையை பெற்றிருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு நம்ம பேரும் எழுதப்பட்டிருக்கு. மூணாவது சொல்லுங்க, கிட்ட கிட்ட வந்துட்டோம். மூணாவது நீங்க சொல்லின்னு வாங்க, மடமடன்னு போலாம். உயில். அப்ப என்ன பண்ணலாம்? அந்த எஜமானன் சாகிறதுக்கு முன்னாடி ஒரு உயில் எழுதிடலாம். அந்த உயில்ல என்ன எழுதலாம்? நான் செத்துட்டேன்னா இவர் என்ன ஆயிடுவாரு? விடுதலை ஆயிடுவார். வசனம் எங்கன்னா இருக்கா? இருக்கா? இருக்குங்க. எங்கன்னா படிச்சிருக்கிறீங்களா? மரண சாசனம் அப்படின்ற ஒரு சட்டம். வாசிக்கலாம், ஒவ்வொன்றா படிக்கலாம் பாருங்க. எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஒரு உதாரணத்தை எடுத்து பவுல் பேசுவார். வாசிக்கலாம். ஏனென்றால் எங்கே மரண சாசனம் உண்டோ அங்கே அந்த சாசனத்தை எழுதினவனுடைய மரணமும் உண்டாக வேண்டும். இப்போ ஒரு விஷயத்த சொல்றாரு. மரண சாசனம்னா வில். அதை எழுதினவர் என்ன ஆகணும்? செத்துடணும். செத்துட்டா தான் என்ன கிடைக்கும்? இந்த உயிலுக்கு உயிர் வரும். சொல்றது நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு அப்பா அம்மா ஒரு உயில் எழுதுறாங்க. நான் செத்துட்டு மேல இந்த சொத்து இந்த என்னுடைய மகளுக்குன்னு எழுதுறாங்கன்னா, அவங்க உயிரோட இருக்கிற வரைக்கும் அந்த சொத்து போகுமா? அப்ப எப்ப போகும்? அதாவது உயிலுக்கு எப்போ உயிர் வரும்? எழுதினவர் உயிரை விட்டார்னா இந்த உயிலுக்கு உயிர் வரும். புரியுதுங்களா? இந்த விஷயத்தை தான் பேசுறாரு. அப்போ அந்த மரண சாசனத்துக்கு எப்போ உயிர் வரும்னா, எழுதினவர் என்ன ஆகணும்? அவர் செத்து போயிடணும். அடுத்த வசனம் அப்படியே வாசிக்கலாம். எப்படியெனில் மரணம் உண்டான பின்பே மரண சாசனம் உறுதிப்படும். அதை எழுதினவன் உயிரோடு இருக்கையில் அதுக்கு என்ன இல்ல? பெலன் இல்ல. புரிஞ்சுச்சுங்களா? மைக் கொஞ்சம் அதுக்கு பெலன் கிடையாது. அப்போ ஒருத்தர் எழுதி இருக்கிறாரா உயில்? அந்த உயில் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நான் செத்துட்டேன்னா இவங்களுக்கு என்ன கிடைக்கணும்? இவங்களுக்கு என்ன கிடைக்கணும்? விடுதலை கிடைக்கணும். ஆனா அவர் உயிரோட இருக்கிற வரைக்கும் என்ன ஆகாது? விடுதலை கிடைக்காது. அப்போ எது சாவறாரு? எது செத்துச்சு? ஏதோ ஒண்ணு சாகணும். செத்தாதான் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? உயிர் கிடைக்கும். இன்னும் புரிதல் வரல. என்ன சொல்ல வராரு? கண்டுபிடிக்கலாம். 18ஆம் வசனம். அந்தபடி முதலாம் உடன்படிக்கையும் இரத்தமில்லாமல் பிரதிஷ்டை பண்ணப்படவில்லை. அப்ப திருப்பி பேசுற இந்த மரண சாசனத்தை பத்தி பேசின்னு ஒரு உடன்படிக்கை பத்தி பேச போயிட்டாரு பாரு. ஒரு உடன்படிக்கை இருந்துச்சு, அதுக்கு ரத்தம் வந்த உடனே அந்த உடன்படிக்கைக்கு என்ன கிடைச்சிச்சு? உயிர் வந்துச்சு. அப்ப இங்கேயும் ஒண்ணு இருக்கு. இது மேலும் இப்ப என்ன ஒண்ணும்? ரத்தம் போனாதான் இதுக்கும் என்ன வரும்? உயிர் வரும். அப்ப யாரோ ஒருத்தவங்க செத்தா இந்த எழுதப்பட்ட உயிலுக்கு என்ன வரும்? உயிர் வரணும். யார் சாகணும்? கரெக்ட், கிறிஸ்து சாகணுங்க. அதுல 15ஆம் வசனத்துல பேசியிருக்கார். வாசிக்கலாம். ஆகையால் முதலாம் உடன்படிக்கையின் காலத்திலே நடந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணமடைந்து அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராய் இருக்கிறார். சரி, இந்த இங்கிலீஷ்ல நான் படிக்கிற பாருங்க. தட் இஸ் வை he is the one who mediates the new covenantல சொல்லிட்டு கடைசி என்ன சொல்றாரு பாருங்க. for Christ died to set them free from the penalty of sins that they have committed under the first covenant. அது பைபிள் முடிஞ்ச எடுத்து வாசிங்க. என்ன சொல்வார்னா, இயேசு கிறிஸ்து பாவத்துக்காக மரிச்சிட்டாரு. ஏன்னா நம்ம எல்லாருமே முதல் பிரமாணத்துக்கு அடிமையா இருந்துமா. நான் சொல்றது நீங்க புரிஞ்சுக்கினா தான் இது ஆழமா புரிஞ்சுக்கொள்ள முடியும். இவர் என்ன பேசுவார்னா, பாவத்தோடைய அறிவு எப்படி வருது? நியாயப்பிரமாணத்தினால வருது. அதாவது நியாயப்பிரமாணம் இல்லைன்னா இது சரி இது தவறுன்னு யாருக்குமே தெரியாது. அப்ப நியாயப்பிரமாணம் கொடுத்த உடனே நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிச்சுன்னா, நம்ம எல்லாருமே யாரு? பாவிகள்னு தெரிஞ்சிச்சு. இப்போ இந்த நியாயப்பிரமாணத்தை முடிக்கணும். அப்பதான் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? விடுதலை கிடைக்கும். கிடைக்கணும்னா இந்த நியாயப்பிரமாணத்தை முடிக்கணும்னா ஒருத்தர் சாகணும்.
செத்தா என்ன ஆயிடும்? இந்த பிரமாணத்துக்கு அடிமைதனத்தில் இருக்கிறவர்கள் விடுதலை ஆயிடுவாங்க. ஆனா நம்ம ஒரு கேள்வி கேட்கலாம், யூதர்கள் தானே நியாய பிரமாணம், நம்ம இல்லைன்னு. நம்மளுக்கு மனசாட்சி பிரமாணம் இருந்துச்சு. ஆனா சட்டத்தின் பிரகாரம் தேவன் ஒரு அளவுகோல் வச்சாருன்னா நம்ம எல்லாருமே என்னதான் இருக்கிறோம்னா பாவிகளா இருக்கிறோம். அப்போ அது மேல என்ன தெளிக்கப்பட வேண்டியது இருந்ததுன்னா ரத்தம் தெளிக்கப்பட வேண்டியதா இருந்தது. இன்னும் கொஞ்சம் ஆழமா சொல்ற பாருங்க. இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பதாக மனித குலத்து மேலேயே ஒரு பெரிய நுகத்தடி வைக்கப்பட்டிருந்தது. அது நியாயப்பிரமாணம்னு சொல்லலாம். ஆனா ரொம்ப பெரிய நுகத்தடி எதுனா பாவமும் மரணம்ன்ற நுகத்தடி இருந்துச்சு. இதை யாராலையும் தூக்கி போடவே முடியல. ஏன்னா என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா கட்டப்பட்டிருந்தோம். நியாயப்பிரமாணத்தை தேவன் கொடுத்த உடனே அப்பதான் நம்மளுக்கு புரிதல் வந்துருச்சு. நான் பண்றதெல்லாம் என்ன சட்டத்தின் பிரகாரம் பாவமா இருக்கு, இது தப்பா இருக்கு. நான் தேவன் முன்னாடி எப்படி நிக்கப்படுறேன்னா பாவியா தான் காணப்படுறேன், என்னால நீதிமான் ஆகவே முடியாதுன்னு. அப்போ அந்த நிலைமை நம்மளை விட்டு வெளியே போனோம்னா அந்த முதல் பிரமாணம் முடியணும், இன்னொரு பிரமாணம் வரணும். அப்ப ரெண்டுத்துக்கும் கிறிஸ்து நிறைவேற்றுறார். அப்ப எப்படி நிறைவேற்றுறாருன்னா தன்னுடைய ரத்தம் கொடுக்கறதுனால, சாவறதுனால இந்த பிரமாணம் முடியுது. இவர் செத்தாத்தான் அன்பின் பிரமாணம் உயிரோட வரும். புரிஞ்சுச்சுங்களா? இது உயிரோட வரணும்னா இது சாகணும், இது சாகணும்னா கிறிஸ்து சாகணும். இவர் எப்போ செத்துட்டாரோ பிரமாணமும் முடிக்கிறாரு, இந்த பிரமாணத்துக்கு உயிரும் கொடுக்கிறார். எந்த பிரமாணம்னா அன்பின் பிரமாணம். அது மூலமா நம்ம என்ன வரோம்னா ஜீவனுக்குள்ள வரோம். இத கலாத்தியர்ல பவுலே சொல்வார் நம்ம எப்படி இருந்தோம்ட்டு. 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அப்படி இராதபடியால் இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கிற வாக்குத்தத்தம் விசுவாசம் உள்ளவர்களுக்கு அளிக்கப்படும்படி வேதம் எல்லாரையும் ஏகமாய் பாவத்தின் கீழ் அடைத்து போட்டது. அந்த வசனம் புரிஞ்சுச்சுங்களா? வேதம் எல்லாரையும் ஏகமாய் பாவத்தின் கீழ் அடைத்து போட்டது. நம்ம எல்லாருமே எப்போ பிரமாணம் கொடுத்துட்டோமோ அப்ப எதுக்குள்ள அடைக்கப்பட்டுட்டோம்னா பாவத்துக்குள்ள. ஏன்னா அப்பதான் என்ன வந்துருச்சு? ஒரு அறிவு வந்துச்சு. அந்த அறிவு என்ன சொல்லுச்சுன்னா நம்மளாம் யாரு? பாவிகள் அப்படின்னு சொல்லுச்சு. ஒருவேளை கிறிஸ்து வராமல் இருந்தா அதுல நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்காதுங்க? விடுதலை கிடைச்சிருக்காது. 23ஆம் வசனத்தை கூட வாசிக்கலாம். ஆதலால் விசுவாசம் வருகிறதற்கு முன்னே வெளிப்பட போகிற விசுவாசத்திற்கு ஏதுவாக நாம் அடைக்கப்பட்டவர்களாய் நியாய பிரமாணத்தின் கீழ் காவல் பண்ணப்பட்டிருந்தோம். நம்ம அடைக்கப்பட்டிருந்தோமா? நம்மள காவல் சங்கிலில இருந்துச்சா? அது எந்த காவல்? நியாய பிரமாணத்துல காவல் காக்கப்பட்டிருந்தோம். கார்டு மதி வச்சுட்டு இருந்தாராம். நம்மள அதுதான் என்ன பண்ணிருக்குன்னா காவல் காத்துன்னு இருக்கு. வெளியே போகவே முடியல, எல்லாம் மாட்டின் உள்ளதா இருக்கிறோம். இப்போ அதுல இருந்து என்ன பண்ணோம்? விடுதலை செய்யணும். அதனால தான் கலாத்தியர்ல திருப்பி பவுல் என்ன சொல்வார்னா சரியான நேரத்துல தேவன் தம்முடைய குமாரனை நியாயப்பிரமாணத்துக்கு கீழே பிறக்க வச்சாராம். கலாத்தியர் 4:5. காலம் நிறைவேறின போது ஸ்ரீனிடத்திற்கு பிறந்தவரும் நியாய பிரமாணத்திற்கு கீழானவரும் ஆகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். ஏன் அனுப்பினாருங்க? நம்மள விடுதலை ஆக்கணும். இப்போ நம்மளுக்கு காவலா எது நிக்குது? நியாய பிரமாணம் இருக்கு. பாவம் நம்மள என்ன பண்ணிருக்கு? அடிச்சு போட்டு நிக்க வச்சிருக்குது. அதுல விடுதலை ஆகணும்னா கிறிஸ்து வர வேண்டியதா இருந்துதான். 4ஆம் வசனம். நாம் புத்திர சுவிகாரத்தை அடையும்படி நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்களை மீட்டுக் கொள்ளத்தக்கதாக. அப்ப இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருன்னா புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுக்கணும். அதை எதுல இருந்து விடுதலை ஆக்கணும்? நியாய பிரமாணம். ஏன்னா நம்ம எதுல மாட்டின்னு இருக்கிறோம்? பிரமாணத்துக்குள்ளதான் மாட்டணும். நம்ம இல்லைன்னா கூட அன்பின் மனசாட்சியின் பிரமாணத்துக்குள்ள நியாய பிரமாணம் ஒளிஞ்சுன்னு இருக்கு. நம்ம அதுலதான் இருக்கிறோம். அதனால கிறிஸ்து இவர் மறிச்சிட்டார்னா பிரமாணமும் முடியுது, இன்னொரு பிரமாணத்துக்கு உயிரும் வரும். அன்பின் பிரமாணம் உயிர் வரும். அதனாலதான் அந்த மரண சாசனத்தை குறிச்சு பேசினார். அதை எழுதுந்து அன்பின் பிரமாணம் கிறிஸ்து இவர் செத்துட்டாருன்னா இந்த பிரமாணத்துக்கு என்ன வந்துடும்னா உயிர் வந்துடும். மாட்டின்னு இருக்கிறவங்க என்ன ஆயிடலாம்? விடுதலை ஆயிடலாம். அந்த ரோமாபுரியோடைய சட்டத்தை எடுத்து பாருங்க. அதை எழுதி ஒருத்தர் பத்திரத்தை கொடுத்துருவாராம், நான் செத்துட்டா நீ என்ன ஆயிடுவேன்? விடுதலை ஆயிடுவேன்னு. கிறிஸ்து செத்த உடனே நம்மளாம் என்ன ஆயிட்டோம்? விடுதலை வெளியே வந்தோம். இப்ப விடுதலை ஆயிட்டுமா? இல்ல. கிறிஸ்துக்கு என்ன ஆயிட்டோம்? கிறிஸ்துக்கு அடிமையாயிட்டோம். அதனாலதான் நம்மளுடைய சரீரங்களை என்ன பண்ணக்கூடாதுன்னா நமக்கு என்று பயன்படுத்துறதுக்கு நமக்கு அதிகாரம் கிடையாது. வாசிக்கலாம். ரோமர் 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அப்படி போல என் சகோதரரே, நீங்கள் மரித்தோரில் இருந்து எழுந்து கிறிஸ்து என்னும் வேறொருவருடையவர்களாகி தேவனுக்கென்று கனி கொடுக்கும்படி கிறிஸ்துவின் சரீரத்தினாலே நியாய பிரமாணத்துக்கு மரித்தவர்கள் ஆனீர்கள். நாம செத்துட்டோம், ஆனா இப்ப கிறிஸ்துக்குள்ள என்ன ஆயிட்டோம்?
வில்லியம் வந்துட்டோம். இப்போ நம்ம யார் இல்லைன்னா நம்மளுக்கு எஜமானன் கிடையாது. அப்போ 3வது முறையும் கிறிஸ்து என்ன பண்றாரு? நிறைவேற்றுறார். முதல் தேவன் முன்னாடி நிக்க வச்சு பரிசுத்த ஆவியை கொடுத்து விடுதலை செய்றார். அடுத்து குடியிருப்ப எழுதுறார். 3வது நம்மளை விடுதலை செய்யறதுக்கு மரண சாசனம்னு இருக்கு. அதை எழுதினவர் மறிச்சிட்டார்னா விடுதலை ஆயிடலாம். 4வது எல்லாரும் முன்னாடி நிக்க வச்சு என்ன பண்ணலாம்? சாட்சியா கொடுக்கலாம். என்னன்னு சாட்சி கொடுக்கலாம்? இந்த மனுஷர் விடுதலை ஆயிட்டாருன்ட்டு. எது இது? எல்லாரும் முன்னாடி நின்று சாட்சியா இந்த மனுஷன் என்ன ஆயிட்டாரு? இனிலேருந்து விடுதலை ஆயிட்டார். அது எது? எதுங்க? ஆமாங்க, உண்மை. அதுதாங்க ஞானஸ்தானம். ஏன்னா ஞானஸ்தானம் எடுக்கும் போது எல்லாரும் முன்னாடி என்னதாவது சாட்சியாக நிக்கிறோம். புரியுதுங்களா? ஏன் நம்மளுடைய வாழ்க்கையில ஞானஸ்தானம் ஒரு மிகவும் முக்கியமானதுன்னா, இதுவும் நம்மளை விடுதலை செய்யறதுக்கு பயன்படுத்துற ஒரு முறைதான். பவுல் இந்த கருத்தை தான் வச்சுன்னு அவர் என்ன பண்றாரு? கொடுக்குறாரு. அதனாலதான் பின்னாடி உங்களுக்கு அதை உறுதிப்படுத்துற விதமாக பரிசுத்தாவி இவர்களுக்கு கிடைக்குது. எல்லாருக்கும் என்னதான் பார்த்தீங்கன்னா சாட்சி. நம்மளை இயேசு கிறிஸ்து விடுதலை ஆக்கிட்டாருன்னா நம்மளை யாராலையும் பிடிச்சு வைக்க முடியாதுங்க. நாமள போய் மாட்டினா தான் மாட்ட முடியும். யோவான்ல சொல்வார், குமாரன் நம்மளை விடுதலை பண்ணிட்டாருன்னா மெய்யாகவே நம்ம விடுதலை ஆயிட்டோம். யோவான் 8ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். மெய்யாகவே ஆயிட்டோம், விடுதலை ஆயிட்டோம். கடைசி 5வது என்ன பண்ணுவாங்க? டிரான்ஸ்ஃபர். கரெக்ட். அப்போ அடுத்து என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எஜமானனுக்கிட்ட இருந்து இன்னொருத்தர் எஜமானன் விலையை கொடுத்து வாங்கிடலாம். இதுவும் நம்மளுக்கு பொருந்துமா? ஆமாங்க. நம்ம முதல் அடிமை தினத்துல இருந்தோம். அதுக்கு ஒரு விலையை கொடுத்தாராம். என்ன விலை? தங்கம் இல்லை, வெள்ளி இல்லை, விலையேற பெற்ற தம்முடைய குமாரனின் ரத்தம் கொடுத்து அவருக்கே நம்மள என்ன பண்ணிட்டாருன்னா, நீ அவருக்கே என்ன ஆயிடு? டவுலோஸ் ஆயிடுன்னு. முதல் இப்படிதான் நம்ம இருந்தோம், கட்டப்பட்டிருந்தோம். இயேசு கிறிஸ்துவும் வந்து பார்க்குறார். பார்த்துட்டு இவங்க என்ன ஆயிட்டாங்க? இவங்க நுகத்தடி ரொம்ப அதிகமா இருக்கு, நம்ம என்ன ஆயிடலாம்? விடுதலை பண்ணிடலாம். விடுதலை ஆயிட்டா இப்ப நம்ம யாரோட சேர்ந்தவர் ஆயிட்டோம்? கிறிஸ்துடைய. அதாவது இங்கிலீஷ்ல நான் சொல்லலாம், வி பிலாங் டு ஹிம்லாம். அதாவது என்ன அர்த்தம்னா, இனி நான் அல்ல. அத்தாங்க பவுல் சொன்னார், இனி நான் அல்லன்னா என்னன்னா, இனிமேல நான் கிடையாது. யாரு? கிறிஸ்துவே. நான் என்ன அர்த்தம்? எஜமானன் என்ன சொல்றாரோ அதுதான் என்ன பண்ணுவேன்? இந்த அடிமை கேட்குவன். அது வரைக்கும் நம்ம என்னவா இருந்தோம்னா, நமக்கு மரணத்துல மாட்டின்னு இருந்தோம். அவரும் என்ன பண்ணாரு? அப்படியே ஒரு எஜமானன் கிட்ட இருந்து இன்னொரு. அதனால தான் மரணத்திலிருந்து ஜீவனுக்குள் நம்ம பிரவேசிக்கிறோம். புரியுதுங்களா? இதெல்லாம் ஏன் இப்படி பேசுறாருன்ட்டு. இப்போ இந்த மனுஷன் அடிமை தினத்துல இருக்கும் போது எப்படி வாழ்ந்திருக்குவாரு? பாவம். நம்மளாம் இதுல அடிமையில இருந்தோம். பாவம். எப்படி வாழ்ந்தோம்? பாவம், மாம்ச சிந்தனை இருந்துச்சா? விடுதலை ஆக்கிட்டார் என்பது உண்மைனா இந்த மனுஷன் எப்படி வாழ மாட்டார்? மாம்ச சிந்தனையில வாழ மாட்டார். ஆனா நம்ம இன்னும் வாழ்ந்துன்னு இருக்கிறோம்னா இன்னும் ஆகல. அவர் விடுதலை பண்ணிட்டாரா? நாமளே என்ன தெரியுங்களா பண்றோம்? செயினெல்லாம் எடுத்து திருப்பி மாட்டிக்கிறோம். சில பேர் இருக்கிறாங்க, இது வந்து தப்பா எடுத்துக்காதீங்க, பைத்தியக்காரர்கள் சில பேர் சொல்லுவாங்க. அவங்கள குணமாயிட்டு அவங்கள கொஞ்சம் போயிட்டா கூட கொஞ்சம் நாள் கழிச்சு அவங்களுக்கு திருப்பி அந்த பிரம்ம பைத்தியம் வந்துருச்சுன்னா அதே மாதிரி பண்ணுவாங்க. பார்த்துருக்குறீங்களா? அவங்க அந்த மென்டல் ஹாஸ்பிட்டல் இருக்கிற மாதிரியே போயிட்டு தட்டு எடுத்துக்கின்னு அதே மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க. தெரியல? நான் என்ன சொல்ல வர சொல்லுங்க. நம்மளை விடுதலை ஆக்கிடுறாரு. ஆனா நம்ம மீண்டும் என்ன தெரியுங்களா அவருக்கு நிரூபிச்சுன்னு இருக்கிறோம்? நான் பைத்தியம் தான்றோம். திருப்பி அடிதான் பண்ணின்னு இருக்கிறோம். அதே மாதிரி கொஞ்ச நாள் வரும், திருப்பி அதே மாதிரி பழைய நிலைமைக்கு போயிடும். அந்த சங்கிலியெல்லாம் எடுத்து மாட்டிக்கின்னு கையெல்லாம் மாட்டிக்கின்னு ஒரு இடத்துல உட்காந்துக்கு நான் திருப்பி எதுல தான் இருக்க விரும்புறேன்? அடிமை தினத்துல தான் இருக்க விரும்புறேன், எனக்கு அதுதான் ரொம்ப விரும்புதுன்னு. ஆனா இவர் என்ன பண்ணிட்டாருன்னா, சங்கிலியெல்லாம் போடலையா, கூப்பிட்டுன்னு வந்து எங்க உட்கார வச்சுட்டாரு? பந்தியில உட்கார வச்சுட்டாருங்க. அதுதான் நம்ம நாளை தினத்துல உட்கார்றோம். இந்த எஜமானன் வித்தியாசம். இவர் சங்கிலியெல்லாம் போட்டு கட்டல, விடுதலை பண்ணிட்டாரு. நீ அடிமைதான், ஆனா நீ அங்க உட்காராத, என்னோட என் மேஜையில உட்காருன்ட்டார். அவரோட மேஜையில உட்காருது தான் நாளை தினம் அந்த எஜமானுடைய பாத்திரத்திலேயே. எந்த எஜமானனும் தன்னுடைய பாத்திரத்தை அடிமைக்கு கொடுக்க மாட்டாங்க. ஆனா இந்த எஜமான் என்ன பண்றாருன்னா, அவருடைய பாத்திரத்தை நம்ம அடிமைகள் என்று பாராமல் நமக்கு கொடுக்கிறாரா? என்ன பண்ணிட்டாருன்னா, சக உரிமைகளை கொடுத்துன்னு இருக்கிறார். நாம இன்னும் எப்படி இருக்கிறோம்? நாம இன்னும் அப்படியே தான் இருக்கிறோம். நீங்க எனக்கு எவ்வளவுதான் பந்தியில எடுத்து வந்து கொடுத்தாலோ நான் என்ன பண்ணுவேன்? நான் அப்படித்தான் இருக்கேன். நம்மளை விடுதலை செய்தார். என்னங்க ஆதாரம்?
இயேசு கிறிஸ்து எங்கேயாவது போர்டு போட்டு நம்ம விடுதலை பண்ணிட்டேன்னு சொல்றாரா? இல்ல. என்ன ஆதாரம்? அவருடைய ரத்தம். அவர் விடுதலை பத்திரத்தை கையில் எழுதி கொடுக்கல, ரத்தத்தில் எழுதி கொடுத்துட்டார். இதுதான் நம்மளுக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஆதாரமே. அப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, என்னை வாங்கிட்டாரு, இனி நான் யாருக்கு தான் சொந்தம்னா அவருக்கு தான் சொந்தம். நான் வாழ்றது யாருக்காக? அவருக்காக. நான் சாகுறதும் யாருக்காக? அவருக்காக. இந்த சரீரம் யாருது? அவரது. அந்த உணர்வு இருந்தா உண்மையான அடிமைகள், இல்லைன்னா போலியான. நம்ம உண்மையானவர்களா போலியானவர்கள் இன்னும் தெரியாது, அவருக்கு தான் தெரியும். அப்போ நம்ம எல்லாருமே யாருன்னு பார்த்தீங்கன்னா டவுலோஸ் ஆஃப் கிறிஸ்ட், கிறிஸ்துவின் அடிமைகள். எப்போ நம்ம மாறணும்? ரொம்ப அழகா இருந்துச்சு. இன்னைக்கும் என்ன பார்த்துன்னு இருக்கிறோம்? நாசனம் தான். பழைய எஜமானனை விட்டு புதிய எஜமானுக்கு கூப்பிட்டார், வரணும், ஒத்துக்கணும். அப்பவே என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கை மேல போட்ட அந்த ஷாக்கிள்ஸ், அந்த சங்கிலியெல்லாம் கழட்டப்பட்டது. ஆனா நம்ம இப்ப யாருக்காக பிடிக்கப்பட்டுட்டோம்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துக்காக நம்ம போய் அவர் பின்னாடி போகிறவர்கள் ஆயிட்டோம். இப்ப திருப்பி பார்க்கலாம் பாருங்க அந்த லிஸ்ட். நம்ம உண்மையான அடிமைகள்னா இது முதல். இந்த அடிமை தன் சித்தத்தின்படி வாழ மாட்டார். இந்த அடிமை யாருடைய வார்த்தையின் படிதான் கேட்குவாரு? கிறிஸ்துவோடைய வார்த்தையை தான். என்னத்தான் அடிபட்டாலும் இந்த அடிமை என்ன பண்ண மாட்டார்? பின்னாடி ஓடி போக மாட்டார். என்னதான் பண்ணோம்? முன்னாடி போயினே இருக்கணும், சலிக்காம போயினே இருக்குவாங்க. இந்த அடிமை தங்களை குறித்து மேன்மை பாராட்டவே மாட்டாங்க. அடுத்து இந்த அடிமை மற்றவர்களுடைய ஒரு கம்ஃபர்ட், அதாவது மற்றவர்கள் நல்லா இருக்கிறாங்களா அவங்கள தான் என்ன பண்ணுவாங்க? பிறனுக்குரியவைகளை நோக்கி பார்த்துனே இருக்குவாங்க. இதுதாங்க அவர் எழுதுறாரு. தங்களை காட்டிலும் மற்றவர்களை என்ன பண்ணுவாங்க? மேன்மையாக நினைக்குவாங்க. தங்களை காட்டிலும் மற்றவர்களை அதிகமாக கனப்படுத்துவாங்க. அப்ப இதெல்லாம் யாருடைய மனசுல இருக்கணும்? அடிமையுடைய மனசுல இருக்கணும். அந்த அடிமை கிறிஸ்து தான் எனக்கு யாரு? எஜமானன். கிறிஸ்துக்கு யாரெல்லாம் சேர்ந்தவர்கள் அவங்களுக்கெல்லாம் நான் யாரு? உண்மையாவா? அடிமை. எவ்வளவுதான் ஒருவேளை நம்மளுக்கு தேவன் கிறிஸ்து மூலியமா ஒரு அடி கொடுத்தாலும் என்னதான் நினைக்குவாங்க? இந்த அடிமை ஏன் அடிக்கிறேன்னு கேட்க மாட்டாங்க, சந்தோஷமா தான் நினைக்குவாங்க. தன்னுடைய சரீரங்களை முழுக்க யாருக்கு பயன்படுத்துவாங்க? எது வரைக்கும்? மரணம் வரைக்கும். அப்ப நம்ம எல்லாம் கிறிஸ்துவின் டவுலோஸ். செயின் போட்டு உட்கார வச்சாரா? மாறாக என்ன பண்ணிட்டார்னா, வாங்குவீங்கன்னு கூப்பிட்டார். எப்படி கூப்பிட்டார்னா, என்னுடைய மேஜையில உட்கார். அது எப்படி சொல்லிட்டார்னா, எந்த எஜமானனை நினைவு கூறும்படி நீங்கள் செய்யுங்கள்ன்ட்டார். அப்ப இந்த அடிமை ஒவ்வொரு நேரத்திலும் என்ன பண்றோம்னா, அந்த எஜமானனை நினைவு கூறுற விதமா தான் இப்ப கூட நம்ம என்ன பண்ணின்னு இருக்கிறோம்? நினைவு கூறுறோம். என்ன நினைவு கூறுறோம்? நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். நாளைக்கு கிறிஸ்துவோடைய பாத்திரத்தை எடுத்து நாம் பானம் பண்ணும்போது என்ன நினைக்கலாம்? எஜமானன் இந்த அடிமை என்ன பண்ணிட்டாரு? தூரம் தொருத்தாம மேஜல் உட்கார வச்சு அவருடைய பாத்திரத்தை கொடுத்துன்னு இருக்கிறார். இந்த மாதிரி எஜமானன் மட்டும் ரோம உலகத்துல இருந்துட்டாங்கன்னு வைங்கோ, அடிமை போவே மாட்டார். பழைய ஏற்பாட்டில் ஒரு சட்டம் இருந்துச்சு. ஒரு அடிமைக்கு எஜமானனுடைய வாழ்க்கையில வாழணும்னு ஆசை இருந்துச்சுன்னா காது எடுத்துன்னு போய் வாசப்படியில வெடிச்சு ஆணி அடிச்சிடுவாங்க. இன்னைக்கு நான் படிக்கலாம். என்ன அர்த்தம்னா, இது மேல நான் இந்த வீட்டுக்கு அடிக்கப்பட்டவன் அர்த்தம். ஏன்னா அவ்வளோ நல்ல எஜமானன், உங்களெல்லாம் விட்டு போறதுக்கு எனக்கு மனசே இல்லைன்னு அவங்க போய் தங்களே கொடுத்துக்குவாங்களா. அப்ப இந்த எஜமானன் எப்படி இருக்கிறாருன்னா, ஒருவேளை ரோம உலகத்துல எப்படி இருந்தாங்கன்னா, இந்தாப்பா விடுதலை போனா கூட போக மாட்டாங்க, கிழிச்சு போட்டு அங்கேயே உட்காருவாங்க. நம்மளுக்கு அப்படிதாங்க. இவர் நம்மள தூரம் நம்ம மேல நுகத்தடி வைக்கலையா, மாறாக என்ன பண்ணிட்டாருன்னா, என்னுடைய மேஜையில நீங்கள் உட்காருங்கள். வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 20:22. இயேசு பிரதியுத்தரமாக, நீங்கள் கேட்டுக்கொள்ளுகிறது இன்னது என்று உங்களுக்கு தெரியவில்லை. நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கவும் நான் பெறும் ஸ்நானத்தை நீங்கள் பெறவும் உங்களால் கூடுமா என்றார். என்ன அர்த்தம்? நான் திருப்பி சொல்ற பாருங்க. எஜமானன் இப்ப என்ன பண்றாரு? நம்மளுக்கு பாத்திரத்தை கொடுக்கிறார். நாமளும் என்ன பண்றோம்? கேட்கிறார், நான் குடிக்கிற பாத்திரத்துல உங்களால் பானம் பண்ண முடியுமான்னு. இப்ப நம்மள கேட்கிறாரா? அந்த பாத்திரம் என்ன நம்மளுக்கு போடல, ஆனா சில ஆங்கில மொழிபெயர்ப்புல அதோடைய அர்த்தத்தை போட்டிருக்கிறாங்க. நான் வாசிக்கிறேன், நீங்க அப்புறமா நீங்க அதை விளக்கி சொல்ற பாருங்க. Are you able to drink from the bitter cup of suffering-ன்றார். என்ன சொல்றாருன்னா, இந்த பாத்திரத்துல கசப்பான உபத்திரவம் இருக்கு, இதை நான் குடிக்கிற, நீ குடிக்குவேன்னு கேட்கிறார். இப்ப எஜமானன் அடிமையை பார்த்து கேட்கிறார், பார்ப்பா
நான் வந்து விஷத்தை குடிக்கிறேன், நீ அடிமை, விஷம் குடிக்கிறியான்னு கேட்கிறார். நான் நம்மளுடைய பாஷையில சொல்றேன். அடிமை என்ன சொல்வாரு? நீ ஃபர்ஸ்ட் குடிச்சு செத்துரு, நான் பீரோல இருக்கிறதெல்லாம் எடுத்து ஓடிடுவேன். இல்ல, என்னத்தான் சொல்வாரு? முதல்ல எனக்கு கொடுங்க, நான் என்ன பண்றேன்? குடிக்கிறேன். நீங்க உயிரோடு இல்லாத இடத்துல நான். இதுதாங்க உண்மையான ஒரு அடிமையோடைய ஒரு மனசு. அப்ப என்னதான் சொல்றாருன்னா, நான் ஒரு பாத்திரம் குடிக்கிற, இது கசப்பா இருக்கு, இதுல உபத்திரவம் இருக்கு, நீ குடிக்கிறியான்னு கேட்கிறாராம். அவங்க என்ன சொன்னாங்கோ? குடிக்கிறேன். நாங்க நம்ம என்ன சொல்றோம்? அப்ப நாளைக்கு அவரோட பாத்திரத்துல குடிக்கிறோம்னா அடிமைதான். என்ன குடிக்கிறோம்? பிட்டர் கப் ஆஃப் சஃபரிங், அதாவது கசப்பான உபத்திரவத்தை குடிக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? உமக்கு வந்த கசப்பான உபத்திரவத்தில் நானும் பங்காளி. அப்படின்னா என்ன? அவருக்கு வந்த கசப்பான உபத்திரவம் யாருக்கும் வரலாம், வரும். அவர் வேதனைப்பட்டார், துக்கமடைஞ்சார், ஆனா வேண்டானாரா? எப்படி ஏற்றுக்கொண்டார்? என்னை அனுப்பினவருடைய சித்தம் இதுதாவா, நான் செய்யறேன். நம்மளுக்கும் சில நேரத்துல துக்கமா இருக்கோ, வேதனையா இருக்கோ, வேண்டான்னு சொல்ல முடியுமா? முறுமுறுக்க முடியுமா? கோவப்பட முடியுமா? இல்ல. அப்ப நம்ம என்ன சொல்வோம்? என்னை அடிமை தினத்திலிருந்து விடுதலை செய்தவருடைய சித்தம் இதுதான் என்றால் நான் என்ன பண்றேன்? அப்படியே ஆகட்டும் அப்படி சொல்லி பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறவர்கள் தான் உண்மையான அடிமைகள். இல்லனா இல்லங்க. வாசிக்கலாம், யோவான் 18:11. அப்பொழுது இயேசு பேதுருவை நோக்கி, உன் பட்டயத்தை உரையிலே போடு, பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணாதிருப்பேனோ என்றார். பிதா கிறிஸ்துக்கு என்ன பாத்திரம் கொடுத்தாரு? அதேதான், கசப்பான பாடுகள், உபத்திரவம். கிறிஸ்து நம்மகிட்ட கேட்கிறார், என் பாத்திரத்துல நீ குடிக்கிறியான்னு. அப்ப நம்மளுக்கு என்ன கொடுக்குவாரு? கசப்பான உபத்திரம். கிறிஸ்து பிதாவுடைய பாத்திரத்தை வாங்கிட்டு என்ன சொன்னாரு பேதுரு கிட்ட? பிதா கொடுத்த பாத்திரத்தில் நம்மள யாரோ ஏதோ ஒன்று சொல்றாங்க, உடனடியா நம்ம என்ன சொல்லுங்க. நான் திருப்பி கேட்கிறேன், இன்னைக்கு ராத்திரியே நம்மள யாரோ ஃபோன் பண்ணி ஏதோ ஒன்று கண்ணா பின்னான்னு திட்டுறாங்க, உடனடியா நம்ம என்ன சொல்லலாம்? அமைதியா இருக்கலாம். நம்ம என்ன தெரியுங்களா சொல்லணும்? என்னுடைய எஜமானன் கொடுத்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணாமல் இருப்பேனோ. இந்த மனசு வந்துச்சுன்னா உண்மையான எஜமானனுக்கு அடிமை. வரலனா நம்ம இன்னும் எங்க இதுல தான் வாழ்ந்துன்னு இருக்கிறோம்னு பாத்தீங்கன்னா மாம்சத்தில். இதுதான் அதனால தான் கிறிஸ்து பின்னாடி வருது ரொம்ப சர்வ சாதாரணம் அல்ல. இன்னைக்கு நிறைய கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் கிறிஸ்தவர்கள் இருக்கலாம். ஆனா உண்மையா கிறிஸ்துவை பிரசங்கம் இப்படி பண்ணி பாருங்களேன், சேரலா காலி ஆயிடும். ஏன்னா எல்லாருமே எதை நம்பிதான் வரோம்னா, அவர் பின்னாடி போனா ஆசீர்வாதம், சாப்பாடு. அன்னைக்கு வந்தாங்க பாருங்க, கிறிஸ்து பின்னாடி போனா எங்களுக்கு அப்பத்தின் ராஜா, அவர் எல்லாத்தையும் பெருக பண்ணி எங்க வயிறு நிறைய சாப்பாடு போட்டு அனுப்பிச்சிடுவாருன்னு. ஆனா கிறிஸ்து பின்னாடி உபத்திரம்னு சொன்னோன்னே எல்லாம் ஓட்டாங்க. என்னுடைய மாம்சத்தை சாப்பிடுனா கடினமான உபதேசம் எல்லாம் காலி ஆயிட்டாங்க, சேரே காலி ஆயிடுச்சு அந்த நிலைமை. உண்மையா கிறிஸ்துவ இன்னைக்கு சபையில கிறிஸ்தவ போதகர்கள் பிரசங்கம் பண்ணிட்டாங்கன்னு வைங்களேன், யாருமே வர மாட்டாங்க, எல்லாருமே வேற போயிடுவாங்க. ஏன் எல்லாருமே கிறிஸ்து தேடி வராங்கன்னா, ஆதாயம், சொந்த ஆதாயம் எதுனா கிடைக்கும். இதுதான் உண்மையான கிறிஸ்துவின் வழி. அதனால தான் பவுலுக்கு எடுத்து அடிமைக்கு பேசிட்டார். அப்போ இன்னொன்னு கொடுங்க, நம்ம இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும்போது என்ன புரிஞ்சுக்கணும்னா, அவருக்கு நான் அடிமை மட்டும் இல்லை, அவருடைய உபத்திரவத்துல நானும் என்ன பண்ணி இருக்கிறேன், நானும் பங்காளிகளா இருக்கிறேன். அதை கிறிஸ்து கொடுத்துட்டு என்ன சொல்றாருன்னா, ட்ரிங்க் ஈ ஆல் ஆஃப் இட்னு இருக்கும் ஆங்கிலத்துல. இதை எல்லாமே குடிச்சிடுங்கன்னு. தமிழ்ல வாசிங்க. பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்க. எல்லாருமே என்ன பண்ணுங்க? எல்லாருமே இதுல குடிங்க. அவங்க என்ன பண்ணாங்க? எடுத்து குடிச்சாங்க. உண்மையா அவங்களுக்கு உபத்திரம் வந்துச்சுங்க. அதனால தான் பவுல் பிலிப்பியர் 3:10 வாசிக்க வேணா என்ன சொல்லுவார்னா, கிறிஸ்துவோடைய பாடுகளுக்கு நான் என்ன பண்ணணும்னு ஆசைப்படுறேன், நான் பங்காளியா இருக்கணும்னு ஆசைப்படுவேன். அவர் சரி வாசிச்சிடுங்க, நீங்களே வாசிங்க. இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும் படிக்கும். அப்போ ஒருத்தவங்க செத்த நிலைமையில இருந்து உயிரோட தகுதி ஆகணும்னா யாரை போல் சாகணும்னு நினைக்கிறார்னா,
கிறிஸ்துவை போல செத்துடுறேன். அவருடைய பாடுகளுக்கு நான் என்ன ஆகணுன்றாரு? ஐக்கியத்துக்குள் போனோன்றார். இதுதாங்க அந்த பாத்திரத்துல இருக்கு. அப்ப நாளைக்கு குடிக்கும் போது நம்ம என்ன உறுதியா புரிஞ்சுக்கலாம்னா, இந்த அடிமை எஜமானனுடைய பாத்திரத்தில் கை வைக்கிறோம், அந்த பாத்திரத்துல என்ன கூட இருக்குன்னா உபத்திரவம் கூட இருக்கு. அதையும் நம்ம என்ன பண்றோம்? பானம் பண்றோம். அப்படின்னா உட்கொள்கிறோம். எப்படி? முறுமுறுத்தா சந்தோஷத்துடன் உட்கொள்கிறோம். ஒவ்வொரு நேரத்திலும் உட்கொள்கிறோம். அதே நேரத்தில் அந்த மேஜையில இன்னொரு பாத்திரம் கூட இருக்கலாம், பாவம். அதை அந்த அடிமை என்ன பண்ண முடியாது? எடுக்கவே முடியாது. எப்படி இவங்க பரிமாறி கொண்டார்கள்? சண்டை போட்டா சந்தோஷமாக. அப்ப நம்மளுக்கும் இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும்போது, அதாவது அந்த கசப்பான அனுபவங்கள் வரும்போது, ஒருத்தங்க முறுமுறுத்தல்ல, எப்படி? ஒருத்தங்க தாங்கி. உங்களுக்கு நீங்க ஏதாவது விழுறீங்களா? நான் என்ன பண்றேன்? நான் தாங்குறேன். நான் ஏதாவது ஒரு இடத்துல விழுறேன்னா நான் தாங்குறேன்னு சொல்லி இந்த மனநிலைமையோட நம்ம பானம் பண்ணோம் என்றால் கிறிஸ்துவுக்கு உண்மையான அடிமைகள். இல்லைன்னா இல்லைங்கோ. கடைசியா ஒரு 2 நிமிஷம் முடிச்சிடலாம். ரோமர் 8:17. நாம் பிள்ளைகளானால் சுதந்திரமும் ஆமே, தேவனுடைய சுதந்திரமும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரமும் ஆமே. கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியாகும். எப்படி ஆகும்? அவர் கூட நம்ம மகிமைப்படணும்னா அவர் கூடவே என்ன படணும்ன்றாரு? பாடுகளும் படணும். அப்பதான் அவர் கூடவே எதுல போவோம்? மகிமைக்குள்ள கூட போவோம். அதனால தான் அந்த பாத்திரத்தை கொடுத்துக்கினார். நான் மகிமை வந்துட்டேன், உங்களுக்கும் மகிமை வரணும். எனக்கு உபத்திரவத்தின் வழியாக மகிமை வந்துச்சு, அப்ப உங்களுக்கும் மகிமை வரும். எதன் வழியாக? உபத்திரவத்தின் வழியாக. கசக்குதா? அந்த பாத்திரம் உண்மையாவே கசப்பு தாங்க. அதனால தான் கடைசியில் அவர் சிலுவையில் இருக்கும் போது கசப்பான காடியை கொடுத்தாங்க. என்னன்னா அந்த அனுபவம் எப்படி இருந்துச்சுன்னா கசப்பான அனுபவம். நிறைய பேர் கசப்பை அவ்வளோ விரும்ப மாட்டோம். பாவக்காய் எவ்வளோ பேர் விரும்பி சாப்பிட்றோம்? விரும்பி ஃபுல்லாக டெய்லி. புரியுதுங்களா? டெய்லி பிரியாணி கொடுத்தா சாப்பிட்றல. டெய்லி கறி இருந்தா, சில பேர் வீட்டில எல்லாம் பார்த்தீங்கன்னா கறி இல்லாமல் என்ன பண்ண முடியாது, அந்த பொழுதே போகாது. நான் ஏன் சொல்றேன்னா, இதை விரும்புவோம், ஆனால் எதை அதிகமாக விரும்ப மாட்டோம்னா இன்னைக்குன்னா ஒரு நாளைக்கு. ஆனால் கிறிஸ்து கடைசி வரைக்கும் எதுதான் பார்த்தீங்கன்னா கசப்பு தாங்க. ஆனா அந்த கசப்பு அவர் எப்படி நினைச்சார்னா தித்திப்பா தான் நினைச்சார். இப்படிதான் நம்ம அந்த பாத்திரத்தில் நாம் பானம் பண்ணி போக போறோம். நம்மளுக்கு விடுதலை கொடுத்துட்டாருங்க. அந்த சுதந்திரத்தை நம்ம மாம்ச இச்சையின்படி நம்ம வாழக்கூடாது. வாழ்ந்தோம்னா நாம் உண்மையான கிறிஸ்துவுக்கு பிடிக்கப்பட்டவர்கள் அல்ல. வாசிக்கலாம் கடைசியா கலாத்தியர் 5:13. சகோதரரே, நீங்கள் சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டீர்கள். இந்த சுயாதீனத்தை நீங்கள் மாம்சத்திற்கு ஏதுவாக அனுசரியாமல் அன்பினாலே ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்கள். அப்ப எப்படிதான் செய்யறாரு? ஒருத்தவங்க ஊழியம் அன்பு தாங்க, எந்த வலுக்கட்டாயம் இல்லை. அப்ப நம்ம ஒருத்தங்களை எப்படிதான் பராமரிக்கணும்னா அன்பு தான் இருக்கணும். அன்பு இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை. அப்போ நம்ம உண்மையா இருக்குதுன்னா எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, நம்மளை விடுதலை பண்ணிட்டாரு, நம்ம உண்மையா விடுதலை ஆக்கப்பட்டுமா இல்லைன்னு என் மனசுக்கு தெரியும். இன்னைக்கு நான் இன்னும் அடிமை தினத்துல இருக்கிறேனா இல்ல விடுதலை ஆக்கப்பட்டு இந்த மேஜையில் இருக்கிறேனான்ற கேள்வியை நான் கேட்கணும். எப்படி கேட்கலான்னா, நான் அந்த லிஸ்ட் பார்த்தோம் இல்லைங்களா, நம்ம உண்மையா இருந்துட்டோம்னா கிறிஸ்து மேஜையில் இருக்கிறோம். இல்லைன்னா இன்னும் எங்க இருக்கிறோம்? இந்த அடிமை தினத்துல தான் நம்ம உட்காந்து இருக்கிறோம். ஆனா கிறிஸ்து நம்மளை எப்படி பார்க்கிறாருன்னா அடிமைகள்னு பார்க்கலையா, நண்பர்கள்னு பார்க்கிறாரா? வாசிக்காதீங்க. யோவான் 15:15 சொல்வாரு, இனி நான் உங்களை ஊழியக்காரர்கள் என்று அழைக்காமல் அடிமைகள் என்று அழைக்காமல், டவுலோஸ் எப்படி அழைக்கிறாரு? ஸ்நேகிதன், நண்பன் என்று அழைக்கிறார். அதனால தான் எங்க வந்து உட்கார வச்சுட்டாரு? மேஜையில உட்கார வச்சுட்டார். ஆனா நம்ம என்ன நினைக்கணும், நீங்க எனக்கு என்ன நண்பனை தான் பாக்குறீங்க, ஆனாலும் நான் யார் தான்? அடிமை தான். இந்த மனசு இருந்தால் நாம் கிறிஸ்துவை எஜமானனாக ஏற்றுக்கொண்டோம். இந்த மனசு இல்லைன்னா நாம் இன்னும் யாருக்கு தான் அடிமையா இருக்கிறோம்? பாவத்துக்கு. அப்ப நம்ம செத்துட்டோம், நீதிக்கென்று பிழைத்திருந்து கிறிஸ்து என்ற எஜமானத்தில் உண்மையாகவே நாம் சென்று சேர தேவன் தாமே நம்மை அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. நன்றி, வணக்கம்.